சில நேரத்தில் பாருங்க, நிறைய நல்லதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். அப்படி முடிச்சு பார்த்தா சே அம்புட்டும் கனவா அப்படின்னு கனவு கடைஞ்சிட்டேன்னு வருத்தத்தில் உட்காந்துருப்பாங்க. ஆனால் கடவுள் உங்கள் வாழ்க்கையில் சில காரியத்தை செய்யும் போது கனவுலையும் நீங்கள் பார்த்திராத காரியத்தை நிஜத்திலே அவர் செய்வார். எவ்வளோ நல்ல ஒரு பிஸ்னஸ் என் கையை விட்டு போயிட்டு, என் வாழ்க்கை எப்படியோ இருக்குன்னு நான் நினச்சேன், ஆனால் எப்படியோ போயிடுச்சு. நிறைய நேரத்தில் பாருங்கள், நம்முடைய எதிர்பார்ப்புகள், நம்முடைய கனவுகள், ஆசைகள் தோற்று போகும்போது நம்மளும் அங்கே இழிஞ்சு போயிடுறோம். ஏன்னா நம்ம அப்படி யோசிச்சு நேரம் ஸ்டார்ட் பண்ணல, நல்லா போகும் தான் ஸ்டார்ட் பண்ணோம். நமக்கு என்ன பண்ணே தெரியல பாருங்க. Behind the screen God is working. தேவன் உங்களுக்காக பெரிய ஒரு காரியத்தை அவர் உங்களுக்காக செய்து கொண்டிருக்கிறார். மிகவும் உங்கள் வாழ்க்கை தாக்கப்பட்டிருக்கிறது என்றால் நீங்கள் தான் சாதிக்க போகிறவர்கள், நீங்கள் தான் மேலே வரப்போகிறவர்கள். ஆனா நிறைய நேரம் பிசாச அதை நாம பாக்குறதுக்கு பதிலா ஏதாவது ஒரு மோசமான விஷயத்தை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி நம்மளை டிப்ரெஷனுக்குள்ள வைக்கிறது அவனுடைய திட்டம். உங்க கனவுல கூட நீங்க பார்த்திராத ஆச்சரியங்களை நிஜ உலகிலே நீங்கள் பார்க்க போகிறீர்கள். பாதிப்புக்கு முன்னாடி உங்க வாழ்க்கை இருந்தது, அதை விட பல மடங்கு அற்புதமாய் உங்க வாழ்க்கையை தேவன் மாற்றி அமைப்பார். உங்க சோகமும், உங்கள் வெட்கமும், உங்கள் அவமானமும், உங்கள் நிந்தைகளும் இருந்த இடம் தெரியாம அது மறைந்து போகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். சில பிரச்சனைகள் நீங்க சொன்னதை இனிமே பார்க்கவே மாட்டீங்க. இந்த கடன் எப்படி என் வாழ்க்கையை விட்டு போச்சுன்னு தேர்னா கூட அந்த வட்டி கடன்கள், அந்த காரியங்களும் இல்லாதபடிக்கு எல்லா டெப்டும் அப்படியே டிஸப்பியர் ஆவதாக இயேசுவின் நாமத்தினால். மனிதனுடைய செயலால் நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், ஆனா தேவனுடைய செயல் மனிதனின் செயலினால் வந்த அத்தனை வேதனைகளுக்கும் முடிவை கொண்டு வரும். உங்க வாழ்க்கைக்குள்ள எந்த ஏரியா வந்து டச் பண்ணா, ஃபைனான்ஸை டச் பண்ணானா, உங்க பாடியை டச் பண்ணானா, உங்க உறவுகளை டச் பண்ணானா, எது பிசாசால் தாக்கம் விளைவிக்கப்பட்ட பகுதி அதுதான் மகிமையான பகுதியாக வரப்போகும். திருமணத்துல பாதிப்பா, நான் சொல்றேன், யாரும் வாழாத அற்புதமான திருமண வாழ்க்கையை நீங்க வாழுவீங்க. யாருக்கும் நடக்காதது ஏன் நமக்கு நடக்கிறது? யாரும் செய்யாத ஏதோ ஒன்றை நாம் செய்யும்படியாய் வந்திருக்கிறோம். மனிதனுடைய செயல்ல உங்க வாழ்க்கை முடியாது, தேவனுடைய செயல்ல உங்க வாழ்க்கை முடியும். என்ன இந்த படம் அப்படிங்கிற மாதிரி உங்க வாழ்க்கையை முடிக்க மாட்டார். இப்படி முடிய வேண்டியதை இப்படி முடித்தாரு, இப்படி நடக்க வேண்டியதை இப்படி நடத்தி காட்டினாரு என்று உங்க சோக சீன் எல்லாம் சூப்பர் சீனா அவர் மாத்துவாரு, ரொம்ப ஹிட்டான சீனாக அவர் மாத்துவார். நம்ம பண்ண தப்பான முடிவை அல்லது மனிதர்கள் நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்து போட்ட கெட்டதை, இது ரெண்டையும் அவர் கூட்டி கழிச்சு அதை எப்படி சிறந்ததா மாத்துறாரு, அதுதான் கதை. The greatest ability of mankind, மனுஷனுக்கு கடவுள் கொடுத்துருக்கிற கிஃப்டிலேயே, வரத்திலேயே ரொம்ப சிறந்தது என்ன அப்படின்னா, அவனுடைய வாழ்வில் தீர்மானங்களை எடுக்க முடியும், முடிவெடுக்க முடியும். அந்த முடிவிலே கடவுள் வந்து உள்ள புகுறது கிடையாது. முடிவெடுக்க அவர் உதவுவார், ஆனால் முடிவை நீங்கள் தான் எடுக்க வேண்டும். ஆமென். ஸோ ரொம்ப தெளிவாக இருக்குது. அதனால் கடவுளே உங்களை கட்டுப்படுத்துறதில்ல அப்படின்ட்டு, மனம் காணிக்கைக்காகவும் உங்களை கட்டுப்படுத்துறதில்ல. மனம் உள்ளவன் பணம் கொண்டு வர கடவன், அப்படி தான் சொல்கிறார் யாத்திராகமத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா. ஈவன் ஓல்ட் டெஸ்டமென்ட் பீரியட்லேயே மனம் உள்ளவன் எவனோ அப்படி சொல்கிறார் யாத்திராகமத்தில் படிக்கும்போது. மனம் இருக்கா, பணம் இருக்குது, ஆனால் மனம் இருக்கா, கொண்டு வர கடவன், அப்படி தான் சொல்கிறார். அப்படி தான் கொண்டு வந்து ஆஃபரிங் செலுத்துகிறாங்க. அப்புறம் எந்த காரியமாக இருந்தாலும் அது ஒரு கட்டாயத்தாலோ கட்டுப்பாட்டாலோ செய்ய வைக்கிற மத செயல்களை இங்கு நாம் செய்கிறது இல்லை. அவனவன், அதை தான் புதிய ஏற்பாட்டிலையும் பவுல் எழுதுகிறார், அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல. எல்லாம் சொல்லுங்கள், விசனமாயும் அல்ல கட்டாயமாயும். அவனை நீ இங்கே கொடுக்கல, ஆஸ்பத்திரியில் தான் கொடுப்பேன் அப்படின்னு சில பாஸ்டர் பேசலாம், ஆனால் அது ஆண்டவருடைய சத்தம் கிடையாது. புரியுதுங்களா? பாவம், அவருக்கு ஏதோ கஷ்டம், கரண்ட் பில் கட்ட முடியல, வாடகை கொஞ்சம் அதிகமாகிடுது, லாக்டவுன் டைம் வேறு, அதனால் அப்படி பேசலாம். அது அவங்களையும் நம்ம குறையா சொல்லலை, அவங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம், இது எப்படி சொல்லணும்னு தெரில, எப்படி சொன்னாலும் பர்ஸை திறக்க மாட்டுக்கானே, அந்த 10 ரூபாயை தாண்ட மாட்டுக்க,
எப்படி வாரம் வாரம் புதுசாக யோசித்துட்டே வர்றாங்க. புது டெக்னிக்லாம் யோசித்தா இவங்க அதுக்குள்ளே புது டெக்னிக் ஒன்று கண்டுபிடிச்சிடுறாங்க. ஒருத்தர் இப்படி தான், நம்ம வந்து வாரம் கவர் கொடுத்துருவோம், அப்போ நான் கவர் பண்ணிடலாம், கவர் கொடுத்து கவர் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வாரம் கவர் கொடுத்துருக்காரு. அவன் வந்து 50 ரூபா போடுறவன் இப்போ 10 ரூபாயை பிரித்து போட்டான். யாருக்கிட்ட? நாங்கள்லாம் அப்போவுமே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது, இது எதுவுமே வேலைக்கு ஆகாது. எப்படிலாம் வந்து இந்த யுக்திகள் வழிமுறைகள் இது எல்லாமே ஃபெயில் ஆகிடும். ஒரு நாள் ஃபெயில் ஆகிடும். ஒன்று தான் ஃபெயிலே ஆகாது. எல்லா லாவும் தோக்கும், அன்பு ஒரு காலும் ஒழியாது. லவ் நெவர் ஃபெயில்ஸ். ஆமென். அப்போ அன்பினால் உருவாக்கின ஒரு காரியம்தான் என்றைக்கும் நிற்க முடியுமே தவிர வேறு எந்த விதத்தில் உருவாக்கினாலும் அது நிற்கவே நிற்காது. திஸ் இஸ் த திங்ஸ். அப்படி தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் வளர்க்க விரும்புகிறார், உருவாக்க விரும்புகிறார், அணுக விரும்புகிறார், பேச விரும்புகிறார், நடத்த விரும்புகிறார். எல்லா காரியத்தையும் தேவன் அப்படி தான் செய்கிறார். இந்த ராஜ்யத்துக்கு பேர் என்ன தெரியுமா? அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். அதில் தான் நீங்கள் வந்திருக்கீங்க. அப்போ என்ன சொல்கிறாரு? காணிக்கை கொடுக்குறதா இருக்கட்டும், ஜபம் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். மனம் உள்ளவன் எவனோ மனசு இருந்தால் கொண்டு வாப்பா. ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் நிறைய பணத்தை கொடுத்தார். எகிப்திலிருந்து விடுதலை ஆகும்போதே எல்லார் கையிலும் என்ன இருக்குது? வெள்ளி பொண்ணு எல்லாம் கொடுத்துட்டு கேட்குறாரு. இது எப்படி தெரியுமா? அப்பா நிறைய காசு வச்சுருப்பாரு, காரில் கூட்டிகிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு அந்த பிள்ளைகிட்ட கேட்பார் பாருங்க, அப்பாவுக்கு ஒரு கடி தாயேன், ஏன் இவருக்கு சாக்லேட் வாங்கி திங்க முடியாமல் இருக்கா, இல்லை இன்னொரு ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கு துட்டு இல்லையா? அதெல்லாம் இருக்குது. ஆனால் அதில் ஒரு அப்பாவுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது பாருங்கள். அதுக்கு பேர் தாங்க தைத்திங், அதுக்கு பேர் தான் ஆஃபரிங். கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே ஜிஎஸ்டி போடுதாங்க, இதில் ஜிஓடி வேறையா? ஜிஎஸ்டி 18%, ஜிஓடி பரவாயில்ல 10% தான். அரசாங்கம் ஒரு விதியை போடுதாங்க, கடவுளும் ஒரு வசூல் விதியை போட்டார் போலன்ட்டு என்ன பண்ணுறாங்க? பயப்படுறாங்க. கடவுள் சொல்கிறார், அப்படி இல்லைப்பா, புரிஞ்சுக்கோ, இதெல்லாம் நான் வந்து முதல் கடி அப்பா தான் வாங்கி கொடுத்தாரு. ஆனாலும் முதல் கடியை கொடுக்கும்போது அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். இந்த எகிப்திலிருந்து மக்கள் விடுதலை ஆகும்போது மக்கள் கையில் கொடுத்ததே யார் தான்? இது இவ்வளோ நாள் அவனில் வேற ஒன்று கொடுத்தான்லோ, முதுகுலையும் மண்டையிலையும் தலையிலையும் நிறைய கொடுத்தான்லோ எகிப்தியன். ஆனால் கடவுள் சொன்னார், இந்த எகிப்தியன் கையில் இவ்வளோ நாள் அடி வாங்கியிருக்கிற, வாங்கியிருக்கிற, எல்லாம் வாங்கியிருக்கிற அதே எகிப்தியன் உனக்கு தயவு பாராட்டுவான். இன்னைக்கு நீங்கள் இங்கேருந்து போகும்போது வெள்ளியோடும் பொன்னோடும் உங்களை நான் புறப்பட பண்ணுவேன். அப்போ 50 பேர் கையில் என்ன வந்துடுச்சு சொல்லட்டுமா? ஒன் நைட், ஓவர் நைட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இதான் பாஸ் ஓவர் நைட். ஓவர் நைட்டில் அவன் பணக்காரன் ஆகிட்டாங்க. அதாங்க கரெக்டுங்க. ஒரு நைட்டில் எல்லாரும் பணக்காரரான ஒரு வரலாறு இருக்குது. அதனால தான் இன்னைக்கு அந்த வார்த்தை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை, இயேசுவின் சிந்தப்பட்ட இரத்தத்தை நினைவு கூர்ந்து அதை நிலைக்கால்களில் பூசி அவர் மாம்சத்தை புசிப்பதற்கு அடையாளமாய் ஒரு அந்த ஆட்டை நெருப்பிலை சுற்றி அதை அவர்கள் புசித்த அன்று இரவுக்கு பேர் ஓவர் நைட் தான். பஸ்கா அப்படிங்கிற தமிழ் வார்த்தையை ஆங்கிலத்தில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க? பாஸ் ஓவர். எல்லாம் சொல்லுங்கள், பாஸ் ஓவர். ஆமாம், அன்னைக்கு ஓவர் நைட்டில் அடிமைகளாக இருந்தவர்கள் செல்வந்தர்களாக மாறினார்கள் ஒரே இரவில். ஓவர் நைட் மில்லினியர்ஸ். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட நீங்கள் ஓவர் நைட்லையும் மில்லினியர் ஆவீங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்படி தான் நடந்தது. டாக்குன்னு கையில் கொண்டு கொடுத்துட்டாரு, அம்புட்டும் வந்துடுச்சு உள்ள. ஓவர் நைட் மில்லினியர் மாதிரி தான். ஏன்னா மீட்பில் நடக்கும்போது அப்படி தான் நடக்கும். தேவனுடைய சைடில் நடக்கும்போது சில நாள் பார்த்தீங்கன்னா வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, அவர் எங்களுடைய சிறையிருப்பை திருப்பும் பொழுது நாங்கள் முள்ளி தொடையெல்லாம் முள்ளி பார்த்துக்கிட்டோம். ஏன்னா இது கனவா நனவா?
எல்லாம் சொல்லுங்க, சிலர் கனவானோடனே மீன் நினச்சிக்கிட்டாங்க. அந்த கனவா இல்லைங்க, என்ன இப்போ எல்லாம் அந்த கனவா வேற, இது கனவு, ட்ரீம்ஸ், சொப்பனம். ஆண்டவர் அதை செய்யும்போது நிறைய நேரத்தில் இது கனவாங்கிற மாதிரி. சில நேரத்தில் பாருங்கள், நிறைய நல்லதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். அப்படி முடிச்சு பார்த்தா, சே அம்புட்டும் கனவா, பிஎம்டபிள்யூவில் நான் போனது கனவா, ஒரு பெரிய மாடிகள் இருந்தேன்னு அதெல்லாம் கனவா, பணமாக கொட்டி கிடந்தது அதெல்லாம் கனவா அப்படின்னு கனவு களைஞ்சிட்டேன்னு வருத்தத்தில் உட்காந்துருப்பாங்க. ஆனால் கடவுள் உங்கள் வாழ்க்கையில் சில காரியத்தை செய்யும்போது கனவுலையும் நீங்கள் பார்த்திராத காரியத்தை நிஜத்திலே அவர் செய்வார். இன்னைக்கு காலையில் இந்த வார்த்தையை கேட்கிறவங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் கனவில கூட நீங்கள் பார்த்திராததை இவர் நிஜத்தில் செய்கிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்கள் வாழ்வின் சிறையிருப்புகளை திருப்பும் பொழுது, நான் சொல்கிறேன், எத்தனையோ வருஷ சிறையிருப்பாக இருக்கலாம், எத்தனையோ வருஷ போராட்டங்களாக இருக்கலாம், எத்தனையோ வருஷம் அடிமைகளை போல குனிந்து குனிந்து போய்கொண்டிருக்கலாம். ஆனால் ஒன் நைட், ஓவர் நைட் மில்லினியர்ஸ், ஒரு இரவு எல்லாம் மாறினது போல, மாலையில் அழுகை என்றால் காலையில் ஆக்களிப்பாக்குகிற ஒரு தேவன். ஆமென். அப்போ பாருங்க, திடீர்னு பார்த்தா காலையில் இரவோடு இரவா அந்த ஊரை காலி பண்ணி போகிறாங்க. அன்னைக்கு ராத்திரி, அன்னைக்கு நைட், சூழ்நிலை தான் நைட்டு. ஆனால் அவங்க வாழ்க்கையில் அன்னைக்கு தான் விடுதலை, அன்னைக்கு தான் சுதந்திரம், அன்னைக்கு தான் அடிமை தலைகளெல்லாம் முறிகிறது. ஏசு சிலுவையில் தொங்கும்போது கூட அந்தகாரம் உண்டாயிடுச்சு அப்படின்னு இருக்கும், அப்படியே இருட்டாயிடுச்சு. ஆனால் அது காட்சியில் தான் இருட்டு. நிஜத்தில் என்ன தெரியுமா, மனு வர்க்கமே ஒரு பெரிய ஒளிக்குள்ளாக, பிரகாசத்துக்குள்ளாக செல்லும் ஒரு நேரமாக இருக்கிறது. அதனால தான் எப்போவுமே பிசாசு கொஞ்சம் சீன் போடுறவன், சீனை பார்த்து நம்பிடக்கூடாது. சிலுவையில் அவர் தொங்கும்போது என்ன சீன் தெரிஞ்சிச்சு? அந்தகாரம் உண்டாயிற்று. அது என்ன அந்தகாரத்தின் நேரமாக? அது அந்த சூப்பரான நேரத்தை கூட அந்தகாரம் நேரங்கிற மாதிரி காட்டுறோம் எல்லாத்துக்கும். ஆனால் நிஜம் என்னென்னா, அது அந்தகாரம் நேரம் அல்ல, பேரொளி ஒன்று மனு வர்க்கத்தின் மேலே வீசுகிற ஒரு நேரமாக அது இருக்கிறது. அதனால தான் we are not walk by sight. உங்கள் வாழ்க்கையில் சில சம்பவங்களையும் போன வாரம் பேசினேன், போன வாரம் மெசேஜ் எத்தனை பேர் கேட்டிங்கன்னு தெரில. உங்கள் வாழ்க்கையின் சில சம்பவங்களையும் சூழ்நிலைகளையும் நெகட்டிவாக காட்டி எல்லாமே நெகட்டிவ்ன்றுவாங்க. பழைய நெகட்டிவ்லாம் பார்த்துருக்கீங்களா? பயமாக இருக்கும். இப்போதைய ஆதார் போல் அதுக்கும் சட்டம்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஆதாரில் ஃபோட்டோவை பிடிச்ச மாதிரி மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ கொஞ்சம் கொண்டு வந்திருக்காங்க போல். ஏன்னா பயந்துடுறாங்க நிறைய பேர் ஆதாரை பார்த்து. பழைய நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இந்த புகையாக தெரியும், பாட்ஷா பாட்ஷா. அந்த முதல் சீனெல்லாம் நெகட்டிவாக காட்டுவாங்க. அது மாதிரி நெகட்டிவாகவே பிசாசு நிறைய நேரத்தில் அப்படி தான் காட்டிடுவான். ஏதாவது ஒன்றை காட்டி எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி காட்டுவான். நம்பிடாதீங்க. பூமி முழுவதும் அந்தகாரமும் பூமி முழுவதும் இருளும் நிறைஞ்சிருந்த அந்த நேரம் அது இருளின் நேரம் அல்ல. அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி நேரமாய் இருந்தது. 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிட்டதுலாம் மத்தியானம். 6ஆம் மணினா நம்ம ஊர் 6ஆம் மணியில் நினச்சிட்டு இருக்கக்கூடாது, மத்தியானம் போல் நடக்குது. பூமி சூரியன் இருளடைந்தது, இதெல்லாம் நடக்குது. சீனெல்லாம் பார்க்கும்போது ஏதோ மோசமாக நடக்குற மாதிரி சீனு. ஆனால் மோசமாக நடக்கலை, பாசமாக ஒரு வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. ஆமென். தேவன் ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறார். மனு வர்க்கத்தின் ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் தீர்வை அவர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். குமாரன் மூலமாக ஒரு மீட்பின் செயலை அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். அதனால தான் சில காட்சிகளை பார்த்து, சீனை பார்த்து, சில நியூஸை பார்த்து, சில சில சம்பவங்கள் வாழ்க்கையில் பார்த்து இதுதான் அப்படின்னு முடிவுக்கு வந்துட கூடாது. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில். யோசேப்பு மரித்து போனான் அப்படின்னு ஒரு ஃபால்ஸ் எவிடன்ஸை கொண்டு வந்து காட்டுறாங்க. ஃபால்ஸ் எவிடன்ஸ், எல்லாம் சொல்லுங்கள், ஃபால்ஸ் எவிடன்ஸ். பார்த்தா துணி யாருடையது தான், அங்கி யாருடையது, லுங்கி யாருடையது? இப்போ நமக்கு இப்படி சொல்லலாம் தெரியும், லுங்கி யோசேப்புடையது. நம்ம யாருமே அங்கினா அப்படின்னு யோசிப்போம். அதனால் லுங்கி யாருடையது தான்? யோசேப்புடையது தான். ஆனால் ரத்தம் யோசேப்புடையது அல்ல. அது யாருடைய ரத்தம்? ஆட்டினுடைய ரத்தம்.
ஆனால் யாக்கோபால என்ன பண்ண முடியல, கண்டுபிடிக்கவே முடியல. அதனால் எத்தனை வருஷம் சோகம், பல வருஷம் அவன் எதுலேயே கழிக்கிறான், சோகத்திலே கழிக்கிறான். அந்த சோகம் தேவையா? தேவையில்லை. அவ்வளோ டிப்ரெஷனில் இருக்கணுமா? இருக்க வேண்டியது இல்லை. ஆனால் இருந்ததுக்கு ஒரு காரணம், ஃபால்ஸ் எவிடன்ஸ். உண்மையில் என்ன நடந்துட்டு இருந்தது? இவன் ஆசை, இவன் கனவு, யோசேப்பு சாகவில்லை. தேவன் அவனை பெரியவனாக்கிக்கிட்டு இருந்தார். இன்னைக்கும் சொல்கிறேன், பிகைண்ட் த சீன், பிகைண்ட் த ஸ்க்ரீன், காட் இஸ் ஒர்க்கிங். தேவன் உங்களுக்காக பெரிய ஒரு காரியத்தை, பெரிய ஒரு வேலையை, பெரிய ஒரு நிகழ்வை அவர் உங்களுக்காக செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஆனால் நிறைய நேரம் பிசாச அதை நாம் பார்க்கறதுக்கு பதிலாக சாவை பார்க்க வச்சுட்டு இருப்பான். இல்லை ஏதாவது ஒரு மோசமான விஷயத்தை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி நம்மளை டிப்ரெஷனுக்குள்ளே வைக்கிறது தான் அவனுடைய திட்டம். அதுதான் அவனுடைய நோக்கமாக இருக்குது பாருங்க. நான் சொல்கிறேன், இன்னைக்கு காலையில் பிசாசு உங்களுக்கு முன்பாக வைக்கிற இந்த போலியான ஆவணங்கள், தமிழில் நல்லா இருக்குது, போலியான ஆவணங்களை என்ன பண்ணாதீங்க, நம்பாதீங்க. சில போலியான சில விஷயத்தை கொண்டு, அது நிஜம் மாதிரியே இருக்கும். நம்ம இப்போ போலின்னா நம்ம என்ன பண்ணிட்டோன்னா கண்டுபிடிச்சிடுவோம். சில நேரத்தில் பாருங்கள், சர்டிஃபிகேட்லாம் ரெடி பண்ணால் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டோட நல்லாயிருக்கும். அதனால தான் மாட்டிடுறாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் தான் இப்போ கொஞ்சம் இந்த கரையான அரிச்ச மாதிரி இந்த மாதிரிலாம் இப்போ க்ரியேட் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட் இவ்வளோ நீட்டாக இருக்காத. நோட் அடிக்கிறவங்க பாருங்கள், அதை விட இங்க்லாம் நல்லா அடிச்சு நல்ல ஒரிஜினலில் சூப்பராக அடிச்சிடறான், சரி டூப்ளிகேட்டை சூப்பராக அடிச்சிடறான். அதில் தான் மாட்டிக்கிறாங்க நிறைய பேர். இவ்வளோ நல்லா இருக்காத. அப்போ அவன் அந்த அந்த போலி ஆவணங்களை அவன் கொண்டு வந்து காட்டும்போது எப்படி காட்டிடுறான்னா, ரொம்ப பர்ஃபெக்டாக கொண்டு வந்து காட்டிடுறான். அதனால தான் நம்ம நிறைய நேரம் நம்பிடுறோம். ஆமாம் போல், நிஜமாக தானா, ஆமாம் அவங்க சொன்னது உண்மைதான், நடந்தது உண்மைதான் அப்படின்னு அப்படியே ஒரு சம்பவத்தையே எதையோ என்ன பண்ணிடுறோம், பார்த்துடுறோம். யோசேப்புக்கு அது வேறு மாதிரி நடந்துட்டு இருந்தது. என்னடா கனவு ஒன்று பார்த்தோம், ஆனால் எங்கே உட்காந்துருக்கோம், ஜெயிலில் உட்காந்துருக்குறோம். இதுதான் கனவா? அண்ணன்மார்கள் எல்லாம் எல்லா அரிக்கட்டும் படுத்துட்டு இருக்கும்போது என் கட்டு மட்டும் எப்படி இருக்கும், நிமிர்ந்து நிற்கணும் பார்த்தனே, இப்போ கட்டுன்னு கட்டிட்டாங்களே. கடைசியில் பார்த்தா குழிக்குள்ளே கிடக்கா. அண்ணன்மாரெலாம் எட்டி பார்க்காங்க. ஏறிட்டு பார்ப்பேன்னு தானே கனவுல பார்த்தேன், ஆனால் அம்புட்டு பேர் எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சம்திங் சாம்பார் சாப்பிட்டுட்டு படுத்ததுனால வந்த கனவோ, கத்தர் தந்த கனவா, இல்லை வேற ஏதாவது ஹெவியாக சாப்பிட்டுட்டு படுத்ததுனால வந்த கனவான்னு அவனுக்கே அந்த சில நேரம் நம்முடைய நம்பிக்கை அசைகிறது. நம்ம எதை பெருசாக யோசிக்கிறோமோ அதிலே ஒரு ஷேக் ஆனவுடனே ஷேக் ஆக வேண்டிய நாம ஷேக் ஆகி உட்கார்ந்துடுறோம். ஆனால் கடவுள் உங்களை ஷேக் ஆக்கிறதுக்காக கூப்பிட்டுருக்கிறார். ஆமென். ஆனால் நிறைய பேர் இது தெரியாததுனால எப்படி இருக்கிறாங்க, இப்பவும் நாங்கள் ஷேக் ஆகி போய் தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்குறோம். நல்லா கவனிங்க, இது எல்லாமே ஃபால்ஸ் எவிடன்ஸ். எல்லாம் சொல்லுங்கள், போலியான ஆவணங்கள், ஃபால்ஸ் எவிடன்ஸ். இது எல்லாத்தையும் காட்டி எப்படியாவது உங்களை பிடிச்சி போட்டுடணும், டிப்ரெஷனில் வைக்கணுங்கிறது அவனுடைய நோக்கமும் திட்டமுமாக இருக்கிறது. ஆனால் பாருங்கள், ஒரு நாள் யோசேப்பு பெரியவனாக வளர்ந்து அவன் அந்த தேசத்துக்கே அதிபதியாகி இப்போ யாக்கோபை கூட்டிகிட்டு வர்றதுக்காக வாகனங்களை எல்லாம் என்ன பண்ணுறான், அனுப்பி வைக்கிறான். பார்த்தா BMW, கார்னிவலு, ஆமாம் லம்புகுனி எல்லாம் நிற்கி. இதை பார்த்த உடனே தான் ஐயோ இத்தனை வருஷம் தேவையில்லாமல் சோகத்தில் இருந்தோம் போகிற அப்படின்ட்டு இப்போ பார்க்குறான். இப்போ வண்டியெல்லாம் பார்த்த உடனே யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். அவனுக்கு பாருங்க, என் கனவு சாகவில்லை, என் யோசேப்பு சாகவில்லை, என் திட்டம் பொய்க்கவில்லை, தேவன் எனக்கு சொன்னதில் அவர் உண்மையுள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென். மறுபடியும் சொல்கிறேன், மிகவும் உங்கள் வாழ்க்கை தாக்கப்பட்டிருக்கிறது என்றால், போன வாரத்தினுடைய சில கண்டினியூஷனை சொல்லிட்டு இருக்கிறேன், மிகவும் பாதிப்பின் வழியாய் உங்கள் வாழ்க்கை சென்றிருக்கிறது என்றால், நீங்கள் தான் சாதிக்க போகிறவர்கள், நீங்கள் தான் மேலே வரப்போகிறவர்கள். ஆமென். எனக்கு மட்டும் ஏங்க அப்படின்ட்டு, ஏன்னா யாரும் பார்க்காத வெற்றி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆமென்.
எல்லாரும் யோசேப்பு போன மாதிரி போகல. யோசேப்புக்கு மட்டும்தான் வேறு மாதிரி நடக்குது. ஆனால் நெகட்டிவாக நடந்த மாதிரி இருக்குது. ஆனால் உண்மையிலே அப்படி கிடையாது. ஒரு சில டேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா சோகத்திலே முடிச்சுடுவாங்க. அதனால அந்த டேரக்டர் படத்து போகிறதுக்கு நமக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும் பாருங்கள். பாலா படம்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பாலா படம் இல்லை, அந்த பாலா படம் பார்த்தீங்கன்னா சோகமாகவே முடிக்கும். எங்கே செல்லும் இந்த பாதை, நம்மளும் அப்படி தான் வருவோம். முடிஞ்சிட்டு நானும் எங்கே போகிறதுனே தெரிலங்க அப்படின்னு தான் வருவோம். அப்படியே முடிச்சிடுவாங்க. ஆனால் சில டைரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா சுபம் அப்படி தான் முடிப்பாங்க. அப்படியே அழகா. நான் சொல்கிறேன், மனிதர்களே இப்படி முடிக்கிறாங்கன்னா அவர் எப்படி முடிப்பார்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. மங்கள வாத்தியத்திலே முடிப்பார், மங்களகரமாய் முடிப்பார். ஆமென். உங்கள் வாழ்க்கையை சோகமாக முடிக்க மாட்டார். உங்கள் வாழ்க்கையை என்ன இந்த படம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கையை முடிக்க மாட்டார். என்னன்னைக்கும் யோசித்து பார்த்து இப்படி முடிய வேண்டியதை இப்படி முடித்தாரே, இப்படி நடக்க வேண்டியதை இப்படி நடத்தி காட்டினாரே என்று உங்கள் சோக சீனெல்லாம் சூப்பர் சீனாக அவர் மாற்றுவார். ரொம்ப ஹிட்டான சீனாக அவர் மாற்றுவார். ஆமென். ஆனால் முதல்ல சில காரியங்கள் ஆரம்பத்தில் பார்க்கும்போது அப்படி தான் இருக்கும். தள்ளிவிட்ட மாதிரி, கைவிடப்பட்ட மாதிரி, அந்தகாரம் மாதிரி, செத்து போன மாதிரி, இழந்து போன மாதிரி, தொலைத்து போனது போன்றுதான் சில காட்சியை அவன் அமைக்கிறான். இது அவர் அமைக்கிற காட்சி இல்லை, இது அவன் அமைத்து இப்படி காட்டுறான். அவர் கரெக்டாக தான் பண்ணிட்டுருக்கிறார். அவர் யோசேப்பை கூட்டிகிட்டு போய் பெரியாளாக்குற வேலையை தேவன் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். தேவன் அந்த வேலையெல்லாம் செய்யலை. ஆனால் அண்ணன்மாரின் சதி இது. அண்ணன்மார்கள் என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் காமிச்சு இப்படிலாம் அப்பாவை என்ன பண்ணுறாங்க, நம்ம அது ஆண்டவருடைய வேலை கிடையாது, அண்ணன்மார்களுடைய வேலை. ஆனால் பாருங்கள், முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் காத்திரு, முடிவிலே அது விளங்கும். என்னை காலையில் சொல்கிறேன், முடிவிலே அது விளங்கும். ஆமென். அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. காரியம் எப்படியோ முடியுமோன்னு நீங்கள் இருந்தீங்கன்னா நான் சொல்கிறேன், முடிவு சம்பூரணம். ஆமென். முடிவு சம்பூரணம். வேதவசனம் எப்படி சொல்லுது பாருங்க, ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் எப்படி இருக்குமா, முடிவு சம்பூரணம். அப்படின்னா என்ன, அந்த மாதிரி ஒரு நல்லாவே இல்லையே. நமக்கு வழக்கமாக எப்படி இருக்கு தெரியுமா, முதல் கோணல் முற்றும் கோணல். முதல்லையே கோணல் ஆயிடுச்சுன்னா அப்புறம் முற்றிலும் கோணல் அப்படின்ட்டு. குர்குரே விளம்பரத்துக்கு பார்த்துருக்கீங்களா? குர்குரே எப்படி இருக்கும் பார்த்துருக்கீங்களா? கோணல் கோணலாக இருக்கும். சிம்ரன் அதை எடுத்துட்டு கோணலாக்கும், என்னுடையதாக்கும் அப்படிம்பார். எனக்கு ஆண்டவர் தான் இதில் தெரிகிறாரு. கோணலாக இருந்தாலும் அது என்னுடையது, கோணலாக போயிருந்தாலும் கடவுள் சொல்கிறாரு கோணலாக இருந்தாலும் அது என்னுடையது, நான் கோணலானதை செவையாக்குவேன். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, கோணலானதை செவையாக்குகிறவர், கரடானதை சமமாக்குகிறவர். அதனால கோணலும் மாணலுமா போயிடுச்சே அப்படின்னு நினைக்காதீங்க. உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாக இருக்கும். ஆமென். அதாவது ரொம்ப சாதாரணமாக இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையின் சில காரியங்கள். ஒருவேளை ஏழ்மையில் துவங்கி இருக்கலாம், சரியான நிலையில் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கடவுள் சொல்கிறாரு, நான் உன் கரம் பிடிச்சிருக்கிறேன், உன் வாழ்க்கை சம்பூர்ணமாகத்தான் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. குறைவில் உங்கள் வாழ்க்கை இருக்காது, பஞ்சத்தில் உங்கள் வாழ்க்கை இருக்காது, இல்லாமல் உங்கள் வாழ்க்கை இருக்காது. ஒருவேளை இன்றைக்கி எப்படியோ நல்லா போயிடுச்சு மாதிரி இருந்தது பிரதர், அப்புறம் எப்படியோ டைரக்ஷன் மாதிரி எப்படியோ போயிட்டு, எவ்வளோ செல்லமாக என் யோசேப்பை நான் வளர்த்துட்டு இருந்தேன், பலவர்ண வங்கிலாம் போட்டு அவனை வளர்த்துட்டு இருந்தேன், திடீர்னு எப்படியோ என் கையை விட்டு போயிடுச்சு. எவ்வளோ நல்ல ஒரு பிஸ்னஸ் என் கையை விட்டு போயிடுச்சு. என் வாழ்க்கை எப்படியோ இருக்குன்னு நான் நினச்சேன், ஆனால் எப்படியோ போயிடுச்சு. நிறைய நேரத்தில் பாருங்கள், நம்முடைய எதிர்பார்ப்புகள் வாழ்க்கையில் இடிக்கப்படும் பொழுது, நம்முடைய கனவுகள் ஆசைகள் தோற்று போகும்போது நம்மளும் அங்கே இடிஞ்சு போய்டுறோம் நிறைய நேரங்களில். ஏன்னா நம்ம அப்படி யோசித்து நிறைய நேரம் ஸ்டார்ட் பண்ணல, நல்லா போகும் தான் ஸ்டார்ட் பண்ணோம், சந்தோஷமாக இருக்கணும் தான் திருமணம் பண்ணோம், எத்தனையோ காரியங்கள் அப்படி தான் ஆகுது. ஆனால் திடீர்னு ஒரு மாற்றம் நடக்கும்போது நமக்கு என்ன பண்ணனே தெரியல பாருங்கள். நான் சொல்கிறேன், அதை தேவன் எப்படி பண்ணுவார்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள்.
இந்த ரூத்து புத்தகம்லாம் நான் பேசும்போது அதை நான் பேசியிருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் கேட்கலன்னா அது கேட்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த 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 புக்கு ஆரம்பிக்கும் போது பாருங்கள், முதல்ல அவன் வீட்டுக்காரர் செத்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் 2 பிள்ளைங்களும் செத்து போயிடுது. பஞ்சம், சாவு, இப்படி தான் ஆரம்பிக்குது அந்த புத்தகம். ஆனால் அந்த புத்தகம் எப்படி முடியுது தெரியுமா? அறுவடை, கல்யாணம், பிறப்பு அப்படின்னு முடியுது. எவ்ரிதிங் இஸ் a prophetical sign. நான் இன்னைக்கு காலையில் சும்மா பேசல, இட்ஸ் a prophetical word. இன்னைக்கு காலையில் அதை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் கொடுக்கிற சில தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை இன்னைக்கு காலையில் நான் பேசிட்டு இருக்கிறேன். ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூரணமாய் இருக்கும். ஒருவேளை அற்பமாக போயிடுச்சே, சாவாயிடுச்சே, ஒருவேளை இப்படி பஞ்சமாயிடுச்சேங்கிற மாதிரி இருந்திருக்கலாம். அது தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்யலை. அது சபிக்கப்பட்ட பூமியின் தாக்கங்கள் அவங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சில காரியத்தை கொண்டு வந்தது. ஆனால் தேவனுடைய மீட்பின் வல்லமை அந்த 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 சாபத்தை விட, அவங்க வாழ்க்கையில் ஏற்படுத்தின பாதிப்பை விட அவருடைய சரி கட்டுதல் பல 1000 மடங்கு சிறந்ததாக இருந்தது என்பதுதான் கதை. தட் இஸ் a redemptive story. அதுதான் மீட்பின் கதை. அதனால தான் அந்த புத்தகத்துக்கெல்லாம் என்ன பேருனா, ஆங்கிலத்தில் வந்து அந்த புத்தகத்தை எப்படி அதுக்கு பேரிடுறாங்கன்னா லவ் ஸ்டோரி, லவ் ஸ்டோரி இல்லைன்னா ரிடம்டிவ் ஸ்டோரி அப்படிங்கிறாங்க. அதாவது உங்கள் கதை சோக கதையாக முடியாது, உங்கள் கதை வெற்றி கதையாய், சந்தோஷத்தின் கதையாய். திருமணத்தில் தான் அது முடியும், அமங்கலத்தில் முடியாது. விதவை இருப்பின் நாட்களை நீ நினையாதிருப்பாய். உன் வாழ்க்கையில் நான் பொட்டு வைக்காம விட மாட்டேன். ஆமென். பார்த்தா சோகமாக தான் போகிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் தேவனுடைய விளைவு, தேவன் செய்கிற விஷயம் அல்ல. இவர்களுடைய தீர்மானத்தினால் வந்த தவறுகளாகவும் அங்கே ஒரு சபிக்கப்பட்ட நிலையில் இருந்த வந்த பாதிப்பாகவும் தான் அது இருக்குது. ஆனால் அந்த விஷயத்தை அவர் எப்படி டேன் பண்ணுறாரு, அதாவது நம்ம பண்ண தப்பான முடிவை அல்லது மனிதர்கள் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வந்து போட்ட கெட்டதை, இது ரெண்டையும் அவர் கூட்டி கழித்து அதை எப்படி சிறந்ததாக மாற்றுறாரு. அதுதான் கதை, அதுதான் கதை. ஆகாததுன்னு அவன் தள்ளுறான், அவர் தள்ளல, அவர் மூளைக்கு தலைக்கல்லாக்குகிறார். ஆமென். மூளைக்கு தலைக்கல்லாக்குகிறார். ஆமென். சூப்பர்மா. பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. நானாதே, நீ லட்சை அடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவை இருப்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய். அந்த அவமானத்தை யோசிச்சுட்டே இருக்கிற பார், அது நினையாதிருப்பாய். அந்த அவமானம், அந்த வெட்கம் உங்க வாழ்க்கையிலிருந்து துடைக்கப்படும், நிரந்தரமாய் துடைக்கப்படும். ஆமென். நீங்க நினைக்கிறீங்க அவமானம் தான் என் அடையாளம்ட்டு, கிடையவே கிடையாது. அதை தொடச்சி தூக்கி தூர போட்டுட்டு உங்களுக்கு ஒரு புதிய அடையாளத்தை கொடுப்பார், ஒரு புதிய பெயரை கொடுப்பார். கர்த்தருடைய வாய் அழைக்கப்படும் புதிய பெயர்கள் உங்களுக்கு உண்டாயிருக்கிறது நீங்கள் பார்ப்பீர்கள். உன் தேசம் எப்சிபா என்றும் பியூலா என்றும் அழைக்கப்படும். உன் தேசம் வாழ்க்கைப்படும். கடவுள் பாருங்க, ஒரு தேசத்துக்கே போட்டு வைக்கிறாரு. புரிஞ்சான் தெரியலையே. உன் தேசம் வாழ்க்கைப்படும்னா என்ன? ஒரு தேசமே மணவாளன் இல்லாம விதவையா உட்காந்துருக்கு, வெள்ளச்சேலை கட்டிக்கிட்டு. அக்கா பெந்தேகோஸ்தேல சேரல, இது வேற, இது விதவை இருப்பின் நிந்தை. கடவுள் சொல்றாரு, ஒரு தேசமே அப்படி இருந்தா நான் அதற்கு நாயகராய் மாறும் பொழுது அது வாழ்க்கைப்படும், வாழ்க்கைப்படும், வாழ்க்கைப்படும். ஆமென். பொட்டு வைக்கிறார் பாருங்க. சொல்றாரு, உன் தேசம் எப்சிபா என்றும், ஆமென், பியூலா என்றும் அழைக்கப்படும். பேர்லாம் வச்சிருப்பாங்க பாருங்க, எப்சிபா, பியூலா அப்படின்ட்டு. அங்க பாருங்க, ஏசாயா 62:4. இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும், அப்படிதான் எண்ணப்பட்டு இருக்கிற, எண்ணப்படாமலும் உன் தேசம் இனி பாலான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும், உன் தேசம் வாழ்க்கைப்படும். ஆமென். என்னை யார் மணந்து கொள்வா அப்படின்னு நீ நினைக்கலாம்.
கடவுள் சொல்றார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். ஆமென். கடவுளுடைய வார்த்தைங்கிறது ஒரு தனி மனிதனுக்கானதா மட்டும் இல்லை, ஒரு தேசத்தையே செழுமையாக்குகிற தேவனுங்க. அவர் ரேஞ்சுக்கு அவர் பேசுகிறார். நம்மளால் முடிஞ்சால் ஒரு ஆளுக்கு உதவி செய்யலாம். அவர் ரேஞ்சுக்கு என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு நாட்டை வாழ வைக்கலான் இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஆமென். உன் தேசம் வாழ்க்கை படும், அப்படிதான் கர்த்தர் பேசுகிறார். அப்போ மரணம், இறப்பு, பஞ்சம் இப்படின்னு போயிட்டு இருக்குது. பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குது. ஏன், எதுக்கு? சில நேரம் சில கேள்விகளுக்கு பதிலே இல்லை. எத்தனை பேர் சொல்கிறீங்க பதில் இல்லை? ஏன் இது எனக்கு நடந்துச்சு, ஏன் இப்படி? பதிலே இல்லை. நிஜமாக நான் சிலர்கிட்ட சொல்லிவிடுவேன், எனக்கு என்னென்னா தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிவிடுவேன். அதனால தான் எல்லார்ட்டையும் என்ன கேள்வினாலும் கேளுங்க அப்படிம்பேன். கான்ஃபரன்ஸ்லாம் போகிறோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து கேள்வி செஷன் ஒன்று வச்சுருப்பாங்க. யார் என்ன வேணாலும் என்ன கேள்வினாலும் கேளுங்க அப்படிம்பேன். நிறைய பேர் நினச்சிப்பாங்க எல்லா கேள்விக்கும் ஒரு பதில் தெரியும் போல் அப்படின்ட்டு. இல்லை இல்லை, பதில் தெரியாத கேள்விக்கு தெரியாதுன்னு சொல்கிற தைரியம் எனக்கு இருக்குது. அப்போ என்ன கேள்வினாலும் கேட்கலாம் தானே, என்ன வேணாலும் கேட்கலான்னா. ஏன்னா தெரியலன்னா தெரியல, என்ன பண்ணிடலாம், சொல்லிடலாம். போட்டு சமாளிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சிலர் வந்து என்கிட்ட வந்து கேட்பாங்க, அது ஏன் எப்படி நடந்தது. நான் அவங்களுக்கு சொல்லுவேன், எனக்கு சில இது தெரிஞ்சால் சொல்லிவிடுவேன், சில இது தெரியல, கேள்வி தெரியல, அதுக்கு எனக்கு அது ஏன்னு எனக்கு தெரியல, ஆனால் எப்படி ஆகுங்கிறது எனக்கு தெரியும். ஆமென். இன்றைக்கி ஒரு வேளை உங்கள் கேள்விக்கு ஓரளவுக்கு என்னால் பதில் சொல்ல முடியுமா இருக்கலாம் ஆண்டவருடைய உதவினால். ஆனால் எனக்கு பதில் தெரியாட்டா கூட அது எப்படி முடியும்னு இன்றைக்கி சொல்கிறேன். மங்களகரமாய் முடியும், சம்பூர்ணமாய் முடியும், அறுவடையில் முடியும், செழிப்பில் முடியும், சமாதானத்தில் முடியும். முடிவு சமாதானமாயிருக்கும். ஆமென். 8 மாதம் ஆகிட்டு இன்னும் இழுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த வருஷத்துக்கு இன்னும் 4 மாதம் இருக்குது. ஆண்டவருக்கு ஒரு இரவு போதும், ஒரு இரவு போரும். 1 night is more than enough. ஒரு இரவில் 20 லட்சம் மக்களை மில்லியனரா மாற்றுகிற தேவனுக்கு இது ஒன்றுமே கிடையாது. ஓவர் நைட்டில் சில காரியத்தை செய்வார். உங்கள் சிறை இருப்புகள் மாறுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென், ஆமென். ஓவர் நைட்டில் காரியங்கள் நடக்கும். ஆமென். நீங்கள் நினச்சிக்காதீங்க இப்படியே தான் இருக்கும், அப்படியே தான் போவோம் அப்படின்னு கிடையாது. மனிதனுடைய அழிக்கும் செயலே இப்படி இருக்குதுன்னா, பிசாசனுடைய தாக்கமே இப்படி இருக்கும்னா, தேவன் இறங்கி ஒரு காரியத்தை செஞ்சால் அது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதெல்லாம் நம்ம பார்க்கும்படியாக அவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். அதை தான் சொல்கிறேன், அவர் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் பொழுது சொப்பனம் பார்க்கறது மாதிரி இருக்கும். ஆமென். நான் சொல்கிறேன், உங்கள் கனவுல கூட நீங்கள் பார்த்திராத ஆச்சரியங்களை நிஜ உலகிலே நீங்கள் பார்க்க போகிறீர்கள். நிஜ உலகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நிஜ உலகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாதிப்பு எங்கே போச்சுன்னே தெரியாது, அந்த வடு எங்கே போச்சுன்னே தெரியாது, அந்த நஷ்டம் எங்கே போச்சுன்னே தெரியாது, அந்த அவமானம் எங்கே போச்சுன்னே தெரியாது. கைவிடப்பட்டவள் என்றும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அதான் சொல்கிறேன்ல, மனுஷன் ஏற்படுத்தின தாக்கம், சாபத்தினால் வந்த தாக்கம், இது எல்லாத்துக்கும் நடுவில் தேவனுடைய நன்மை ஊற்றப்படும் போது இது எதுவுமே தெரியாது. அவர் நன்மை மட்டும்தான் தெரியும், அவர் நன்மை மட்டும்தான் தெரியும், அவர் மகிமை மட்டும்தான் தெரியும், வேற எதுவுமே தெரியாது. இந்த மாதிரி சூழ்நிலையில தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன கவனம்னா, சோர்வுலையோ டிப்ரெஷன்லேயோ போய் உட்கார்ந்துருக்கக்கூடாது. தேவனுடைய செயலின் முடிவுன்னு ஒன்று இருக்குது. யோபு கதை உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதை குறித்து விவாதங்கள் இன்னைக்கு வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது அவன் பயந்ததுனால நடந்ததா, பிசாசால நடந்துச்சா, அது ஜபக்குறைவா, தவக்குறைவா, அது வந்து இப்படி இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருக்கலாம், இன்னும் ஒரு பெரிய சூப்பர் கன்க்ளூஷன் ஒன்றும் பெருசாக தெரியல. ஆனால் நானும் இப்போ சொல்லிடுறேன், எனக்கு கொஞ்சம் தெரியுது, ஆனால் நிறைய தெரியல. ஆனால் ஒன்று எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது, தேவனுடைய செயலின் முடிவை நாம் கண்டிருக்கிறோம். ஆமென். அவருடைய முடிவு என்ன? கர்த்தர் யோபுவின் முன் நிலைமையை பார்க்கிலும் அவன் பின் நிலைமையை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு நான் சொல்கிறேன், பாதிப்புக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கை இருந்ததை அதை விட பல மடங்கு அற்புதமாய் உங்கள் வாழ்க்கையை தேவன் மாற்றி அமைப்பார்.
இதை யாக்கோபு எழுதும்போது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. யாக்கோபு இதை அப்படியே எடுத்து மென்ஷன் பண்ணுறாரு புதிய ஏற்பாட்டில். அவர் சொல்கிறாரு, யோபுவின் பொறுமையை குறித்து நீங்கள் நம்ம பார்க்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாரு, தேவனுடைய செயலின் முடிவை நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், கண்டிருக்கிறோமே. எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய செயலின் முடிவை. பாருங்க, ஜேம்ஸ் 5:11, இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இப்போ கவனிங்க, இதுதான் பாயிண்ட். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். யோபுக்கு என்ன நடந்தது, எப்படி நடந்தது, இது அது பற்றி 1000 டிஸ்கஷன் இருக்குது. ஆனால் நம்ம நம்புறது என்னென்னா கர்த்தர் நல்லவர். நாம் ஒன்றும் விளையாட்டு பொம்மைகளோ விபரீதமாக நம்ம வச்சு இது பண்ணுறதோ கிடையாது. ஹீ இஸ் லவ்விங் காட். ஆமேன். ஹீ இஸ் அ கிரேசியஸ் காட். ஆமேன். அவர் ஒருபோதும் தீமை செய்ய மாட்டார். நிறைய ரீசன்ஸ் இருக்குது, ஆனால் ஒன்று தான். சரி இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு வாழ்க்கையை முடிக்காமல் கர்த்தருடைய செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென். அப்போ the end of the story, அந்த கதை அவர் எப்படி முடிக்கிறார்னா, நீங்கள் ரூத் புத்தகத்தின் கடைசி அதிகாரத்தை போய் வாசித்து பார்த்தீங்கன்னா எப்படி முடியுது பாருங்க. செத்தான் செத்தான்னு முடிகிற ஆரம்பிக்கிற அந்த புத்தகம் பெற்றான் பெற்றான்னு முடியுது. அப்பா செத்தான், பிள்ளை செத்தான், அப்புறம் இன்னொரு பிள்ளை செத்தான், இப்படின்னு ஆரம்பிக்கிற புத்தகம் எப்படி ஃபினிஷ் ஆகுது பாருங்க. அவன் இவனை பெற்றான், இவன் அவனை பெற்றான். அப்போனா இறப்பில் ஆரம்பிக்கிறத பிறப்பில் முடிய செய்கிற நல்ல ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென். வாழ்க்கையில் ஒரே மரண வாடை அடித்து கொண்டிருந்த அந்த அதற்குள் போவாஸ் என்கிற ஒரு ஜீவன் கிறிஸ்து உள்ள இறங்கும் போது அந்த ரூத்துவின் வாழ்க்கையில் ஜீவ வாசனை வீசினது போல நான் சொல்கிறேன், இந்த காலையில் இயேசுவின் பிரசன்னம் உங்கள் வாழ்க்கைக்குள்ள இருக்கிற மரணத்தின் சக்திகளை முறியடித்து போட்டு, சாபத்தின் வல்லமைகளை முறித்து போட்டு, உங்கள் வாழ்க்கையிலும் சில பிறப்புகள், உங்கள் வாழ்க்கையிலும் திருமணங்கள், உங்கள் வாழ்க்கையிலும் செழுமைகள், உங்கள் வாழ்க்கையிலையும் சில ஆச்சரியமான நிகழ்வுகளை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஆமென். the same redemptive power. இன்னைக்கு காலையில் நான் சொல்றேன், அதே மீட்கிற வல்லமை உங்களுக்காக காத்திருக்கிறது. ஆமென். receive that. டாடி யாரெல்லாமோ எனக்கு என்னெல்லாமோ பண்ணாங்க. சில பேர் பாருங்க, அதான் போன வாரம் மெசேஜ் ரொம்ப முக்கியம். யாரெல்லாமோ என்னெல்லாமோ பண்ணாங்கன்னா அவங்களை குறித்த கசப்புலேயே உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. நிறைய பேர் அப்படி உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இவங்க தேவையில்லை. அவன் மனுஷன், ஐயோ பாவம், அவனுக்கு தெரிஞ்சதை அவன் பண்ணிட்டான். ஆனால் அவருக்கு தெரிஞ்சதை பண்ணுவார். அது வேற மாதிரி என் வாழ்க்கையில் இருக்க ஆரம்பிக்கும். ஆமென். நீங்கள் மனிதனுடைய செயலை யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா உள்ள கசப்பு தான் வரும், வெறுப்பு தான் வரும், கவலை தான் வரும். இன்னும் யாருக்கிட்டையுமே பழக தோணாது, யாரும் வேண்டாம் அப்படின்றீங்க. ஒரு பையன் எனக்கு வேண்டாங்க, யார் மூஞ்சிலையும் எனக்கு பிடிக்க விருப்பம் இல்லை, இன்க்ளூடிங் நானும் கண்ணாடிக்கு முன்னாடி போய் நிற்கிறத நுப்பாட்டிடுறேன் அப்படின்றீங்க. தேவையா உனக்கு தேவையான நிறைய பேர் அவங்கள திட்டவங்க தான் ரொம்ப பேர் இருக்காங்க. ஆமாம், இதெல்லாம் வாழ்க்கையில் வழிகளால் வருகிற சில விஷயங்கள். இல்லை நிஜமாக நிறைய பேருக்கு அப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குது. உன்னை மட்டும் எப்படா தேடி வந்து ஏமாத்துறாங்க, கரெக்டாக ஏமாத்துறாங்களே. அது நம்ம உன் மூஞ்சி, அந்த ஏமாறுறதுக்குன்னே பிறந்த மூஞ்சி போல் இது. வீட்டம்மாவும் சொல்லும், அது என்னங்க கரெக்டாக உங்களை மட்டும் ஏமாற்றி போடுறீங்க அப்படின்னு. அடுத்து ப்ராஃபிட். ஊரில் அம்புட்டு பேர் இருக்கான், ஆனால் கரெக்டாக தேடி கண்டுபிடிச்சி எப்படி உங்களை மட்டும் இது பண்ணான் அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவ் சைட் ஆஃப் இதை நம்ம பார்த்துருக்கோம். அதனால் நம்ம மனசில் என்ன வந்துடும்னா, இந்த மனுஷங்கனாலே ஒரு மோசம், எவனும் தேவையில்லை அப்படின்னு ஒரு உள்ளே வந்து இந்த கசப்பு தான் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இந்த மனிதனுடைய செயல்களை பார்க்க உள்ளத்தில் கசப்பு வரும். ஆனால் இது எப்படி மேற்கொள்கிறது, இது எப்படி வெளியே வருதுன்னா, போன வாரம் சொன்னது தான் இந்த வாரமும் சொல்கிறேன், இன்னொரு விதத்தில் சொல்கிறேன். எப்படி மேற்கொள்கிறது? தேவனுடைய செயலை நீங்கள் கவனிச்சிங்கன்னா மனிதனுடைய செயல் மறக்கடிக்கப்பட்டு போகும். ஆமென். தேவனுடைய செயல் என்ன? இதெல்லாம் பாருங்கள், இவங்கெல்லாம் பாதிக்கப்பட்டவங்க தான். யோபுவாக இருக்கட்டும், ரூத்தாக இருக்கட்டும்,
வேதாகம மனிதர்கள் எல்லாருமே எங்கேயோ ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, உடைக்கப்பட்டிருக்கிறாங்க, நொறுக்கப்பட்டிருக்கிறாங்க, அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க, இழந்திருக்கிறாங்க. சில பதில் தெரியாத சில விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்திருக்குது. அது தெரியல, கொஞ்சம் தெரியுது, கொஞ்சம் தெரியல. ஆனால் ஒன்று கிளியராக தெரியுது. என்ன தெரியுதுன்னா, அந்த பாதிப்புலேயே அவங்க வாழ்க்கை இல்லை, அந்த சிறையிலேயே அவங்க வாழ்க்கை இல்லை, அந்த விதவை தன்மையிலே அவங்க வாழ்க்கை இல்லை, அந்த இழப்பிலேயே அவங்க வாழ்க்கை இல்லை, அந்த கண்ணீர்லே அந்த வாழ்க்கையில் அங்கிருந்து தூக்கி அவர்களை விடுதலை ஆக்கி தேவன் அவர்களுக்கு என்று வைத்திருந்த ஆச்சரியமான செயலிலே அவங்க வாழ்க்கையை முடியும்படியாக அவர் செய்தார். ஆமென். அப்போ உங்க வாழ்க்கைய மனிதனுடைய செயல்ல உங்க வாழ்க்கை முடியாது, தேவனுடைய செயல்ல உங்க வாழ்க்கை முடியும். ஆமென். நான் சொல்றேன், அவர் செயலை யோசிங்க. அவர் எனக்கு என்ன செய்ய முடியும்னு யோசிங்க. இவன் இப்படி பண்ணிட்டானேன்னு யோசித்தீங்கன்னா டென்ஷன் ஆகும். ஆனால் போன வாரம் சொன்னது தான், நீங்கள்லாம் சேர்ந்து இயேசுவை கொலை பண்ணீங்க, ஆனால் பிதா அவரை எழுப்பிட்டார். உன்னுடைய செயல் அவரை தற்காலிகமாக 3 நாள் மரணத்தில் வைத்தது, ஆனால் தேவனுடைய செயல் நித்தியமாய் ஜீவனின் அதிபதியாக இயேசுவை உட்கார வைத்திருக்கிறது. அதனால தான் சொல்லிட்டாரு, ஆதியாகமத்திலே சொல்லிட்டார், நீ அவர் குதிங்கால என்ன பண்ணுவ, கொஞ்சம் டேமேஜ் பண்ணுவேன், ஆனால் அவர் உன் தலையே நசுக்குவார். நீ மிஞ்சி மிஞ்சி போனால் அவர் காலில் கொஞ்சம் ஏதாவது சுரண்டி பார்ப்ப, இவ்வளோதான் பண்ண முடியும். அவர் காலை தான் உன்னால் லேசாக டச் பண்ண முடியும். கிராஸ் பற்றி தான் பேசுகிறாரு. ஆனால் அவர் வந்தார்னா உன் தலையே நசுக்கி அதிகாரத்தை உறிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கினார். எங்கேயாவது வாழ்க்கையில் பாதிப்பை நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா, நான் சொல்கிறேன், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி இந்த வார்த்தையை அனுப்புகிறாருன்னா அதை செய்ய போகிறாருன்னு அர்த்தம். ஆமென். தட் இஸ் அ காட் ஸ்டைல். தட் இஸ் அ காட் ஸ்டைல். ஆண்டவருடைய ஸ்டைல் என்ன தெரியுமா? அறிவித்து நிறைவேற்றுவது. ஆமென். அது அவருடைய ஸ்டைலில் முக்கியமானது. அப்போ எங்கேயோ கொஞ்சம் பாதிப்பு, சின்ன சின்ன இதெல்லாம் இருந்திருக்கு தானே, இப்போ கூட அப்படி இருக்குது தானே. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த பாதிப்பை நீ தேடியும் காண மாட்டாய். ஆமென். அன்றைக்கி யாரோ சொன்னாங்க, நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கிறேன் வித்தியாசமாக சாட்சிகள். ஒருத்தர் சொன்னார் பாருங்க, அந்த கையில் இருந்த ஒரு அந்த வளர்ந்துக்கிட்டே இருந்து இதாகிட்டே இருக்குமா. அவர் ஆண்டோடைய பிரசன்னத்தில் இதெல்லாம் கேட்டு அவர் ஜானி பண்ணிட்டே இருக்கிறார். திடீர்னு பார்த்தா அது இருந்த இடமே தெரியல, அப்படியே மறைஞ்சிடுச்சு. நிறைய அந்த மாதிரி கேட்டிருக்கிறேன். நான் சொல்கிறேன், உங்கள் சோகமும் உங்கள் வெட்கமும் உங்கள் அவமானமும் உங்கள் நிந்தைகளும் இருந்த இடம் தெரியாமல் அது மறைந்து போகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். எங்கே போச்சுன்னே தெரியாது, அதை தேடியும் காணாதிருப்பாய். ஆமென். சூப்பர்மா. ஏசாயா 41:12, உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். இப்போ தினமும் வழக்கு, தினம் பஞ்சாயத்து, ஏற்கனவே நிறைய பார்த்தாச்சு. என்னைக்கு தான் இது முடியுமோ? இது ஆலமரத்தால் தீர்வு வராது, இது ஆண்டவரால் தீர்வு வரும். எந்த மரத்தடியில் போய் உட்கார்ந்தாலும் தீர்வு வராது, கல்வாரி மரத்தில் ஒரு தீர்வு உங்களுக்கு உண்டாயிருக்கிறது. ஆமென். உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருள் ஆவார். தட் மீன்ஸ் நத்திங். அவங்க ஒன்றுமில்லாமல் போடும். அப்படின்னா என்ன? இது யாரோ மனிதனுக்கு எதிரான சிந்தனைகள் அல்ல, இது உங்களுக்கு தீமை செய்யும்படி சில மனிதர்கள் போட்ட திட்டங்கள், சில நாச சதி காரியங்கள் ஒன்றுமில்லாமல் போகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். அப்போ தேடியும் காணாதிருப்பாய். எல்லாம் சொல்லுங்க, தேடியும் காணாதிருப்பாய். நான் சொல்கிறேன், இந்த பஞ்சம் வறுமைன்னு ஒன்று இருக்காது நம்ம வீட்டில். இப்போ எங்கேயாவது இருக்காப்பா? இல்லை. அவன் கூடாரத்தை விசாரிக்கையில் அதில் குறைவு ஒன்றையும் காண மாட்டீர்கள். உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தால் வெறும் செழுமை மட்டும்தான் இருக்கும். இந்த பகைமை, வெறுப்பு, கசப்புன்னே சொல்லிட்டு இருந்தப்பா, இப்போ பார்த்தா எப்படி இருக்குது? என் அலங்கத்துக்குள் சமாதானமும் என் அரண்மனைக்குள் சுகமும் இருக்கிறது. ஆமென். என்ன என் வீடு அப்படி ஆயிடுச்சு? ஆமாம், அப்படி ஆயிடுச்சு. சுகமும் சமாதானமும் நிறைந்த வீடு. எப்போ பார்த்தாலும் வியாதி, எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு சரீரத்தின் பிரச்சனைகள். ஆனால் சொல்றாரு, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதெல்லாம் இந்த நோய், மாத்திரை, மருந்து தேடியும் நீங்கள் காண மாட்டீர்கள். ஆமென்.
தேடியும் காண மாட்டீர்கள். சில பிரச்சனைகள், சில அவமானங்கள், சில ஃபோன் கால்ஸ், நான் சொல்றேன், அது இல்லாமலே போகிற நாட்கள் உங்களுக்கு வருகிறது. ஆமென். அது அப்படியே உங்க வாழ்க்கையை விட்டு நீங்கி போகிறது. கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் பொழுது அது சொப்பனம் போல அது இருக்க ஆரம்பிக்கும், கனவு போல அது இருக்க ஆரம்பிக்கும். ஆமென். அப்படிதான் பண்ணார் பாருங்க. அப்படிதான் பண்ணாரு. 120 லட்சம் மக்களுக்கு தேவன் அப்படிப்பட்ட விடுதலையை அவர் கொடுத்தார். அப்படி விடுவித்த ஒரு கூட்ட மக்களுக்கு தான் பார்த்து சொல்றாரு, இப்போ எல்லார் கையிலையும் எல்லாம் வந்துடுச்சு, எல்லார் கையிலையும் எல்லாம் வந்துடுச்சு. முதல்ல யார் கையிலையும் ஒன்றுமே இல்லை. ப்ராமிஸே என்ன தெரியுமா? நான் உங்களை வெறுங்கையாய் போக விடேன். That is a promise. That is a promise. That is a promise. மோசே என்ன நினைக்கிறார்? ஏதோ எகிப்திலிருந்து தப்பிச்சு போனாலே போதும், சிறையிலிருந்து ஓட்ட போட்டு போவோமே ஜெயிலில். ஆக்சுவலி அவங்க குற்றவாளி தான், அவங்க இதுதான். ஆனால் என்ன பண்ணிருக்காங்க? தப்பிச்சு தான் போயிருப்பாங்க. என்னைக்கு மாட்டுறாங்களோ அன்னைக்கு உள்ள. தேவன் அந்த மாதிரிலாம் விடுவிக்க விரும்பலை. அந்த ஜெயிலையே உடைச்சி அந்த 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 உங்கள் மேலே இருக்கிற வழக்கெல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கி, உங்களுக்கு எதிரான இருந்த சட்டத்திட்டங்கள்லாம் கிறுக்கி ஒன்றுமில்லாமல் போட்டு, இனி ஒன்றுமே இல்லை, அப்படி ஒரு விடுதலை நீங்கள் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறேன். இது எப்படின்னா, சுதந்திரம் கிடச்சிருச்சு, ஆனாலும் அங்கே வெடிகுண்டு வச்சுருக்காங்க அப்படின்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? இன்னும் மறைந்திருந்து சில வெள்ளைக்காரர்கள், கொள்ளைக்காரர்கள் உங்களுக்காக பண்ணியிருக்காங்க. ஆனால் சுதந்திரத்தை உங்களால் என்ஜாய் பண்ண முடியுமா? அப்படி தான் இஸ்ரேல் ஜனங்களும் விடுதலையாகி வெளியே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தன் வந்து சொல்கிறான், பார்வோன் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ வழக்கு முடியலையா, இன்னும் கேஸ் முடியலையா, இன்னும் பிரச்சனை முடியலையா அப்படின்னா பின்னாடி வந்துட்டு இருக்கான். அது ஏன் சில பேர் சொல்கிறாங்க, விடுதலை ஆகிட்டு எல்லாம் ஆயிடுச்சு பிரதர், ஆனாலும் சிலது பின்னாடி வந்துக்கிட்டே இருக்குது, சிலது துரத்திக்கிட்டே இருக்குது. ஏன் அது வருதுன்னா, அவன் அங்கே இருக்கிறான்னா என்னைக்கு வேணாலும் பயம் மனசில் இருக்கும். இப்போ ஒரு காட்சி நடக்க போகுது, இப்போ ஒரு விஷயம் நடக்க போகுது. துரத்திட்டு வருகிற இந்த பார்வோனின் ரதமும் அவன் சேனையும் இந்த செங்கடலிலே மூழ்குவதை உன் கண்கள் காண போகிறது. அடுத்த நாள் காலையில் இஸ்ரவேலர்கள் எழுந்திருந்து பார்த்தா வேதவசனம் சொல்லுது, அங்கே பாருங்க, ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரையையும் அவன் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது, அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. அடுத்தால போடுங்க. இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரை வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக, பாருங்க, இவங்களுக்கு மதில் மாதிரி நின்றுச்சான், இவங்களுக்கு அது எப்படி இருந்துதான் மதில். இது இது இவங்களை மூழ்கடிக்கும்படியா இல்லை, இவர்களுக்கு அரணாக நின்றுச்சான். பாருங்க என்ன போட்டிருக்கு பாருங்க. இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர்கள் கண்டார்கள். ஏன் இந்த காட்சி? சம்மந்தம் இல்லாமல் டைரக்டர் இந்த சீனை ஏன் கொண்டு வச்சார் அப்படின்னா, சில காட்சி அமைப்புகள் ரொம்ப முக்கியம். எடிட்டிங் அப்படின்ட்டே இருக்குது பார்த்தீங்களா? அப்போ வந்து சில காட்சிகள் வந்து ரொம்ப முக்கியம். அந்த காட்சி ரொம்ப, பைபிள் வந்து அப்படிப்பட்டது. சில சீனை அது ரொம்ப முக்கியம், அது ரொம்ப முக்கியமான சீன். சில நேரம் அதான் வச்சு அவன் மூழ்கிட்டாங்களே, அதோட முடிஞ்சிடுச்சுல. அப்புறம் செத்து பிணங்கள் மிதக்கிறது எதுக்கு பார்க்கணும்? ஏன்னா எவனாவது தப்பிச்சு போயிருந்து எவனாவது எங்கேயாவது இருந்தான்னு நாளைக்கு செய்தி வரக்கூடாது. கண்ணால் பார்க்க வைக்கிறாரு. பிரச்சனை முடிந்தது. உன்னை துரத்தின, உன்னை பின்தொடர்ந்து வந்த, உன்னை அழிக்கணும் நினைத்த காரியங்கள் முடிந்தது. இப்பொழுது சுதந்திரமாய் நீ பயணம் செய். ஆண்டவருடைய மனசை தான் நீங்கள் இதில் பார்க்கணும், அவருடைய இருதயத்தை தான் பார்க்கணும். சும்மா விடுவிச்சு மட்டும் அனுப்பிச்சிட்டா, என்ன பின்னாடி ஏதோ ஒன்று வருது, நாளைக்கு வேற ஏதாவது சத்தம் கேட்டால் அவன் தான் இருக்கும் அப்படிமா. சில நேரம் பார்த்துக்கிங்களா, முன்னாடிலாம் இந்த போலீஸ் நல்ல ஒட்டை வெட்டியிருப்பாங்க, இப்போ எல்லாருமே வெட்டுதாங்க. இல்லை போலீஸ்லாம் இப்போ ஃபங்க் வைக்கலாம்னு நினச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பொதுவாகவே அப்படி வெட்டிருக்கோம். இந்த யாராவது தப்பு கப்பு பண்ணவொன்னா எவனாவது அப்படி வெட்டிட்டு வந்தாலே இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். யூனிஃபார்மில் வந்துட்டாங்களோ, சரி மஃப்டியில் வந்துட்டாங்களோ அப்படின்ட்டு.
அது மாதிரி யாரையாவது பார்த்தா அந்த எகிப்தியன் தான், இந்த இதுதான். அந்த பழைய காரியத்தின் பாதிப்பு கூட தன் ஜனத்துக்கு இருக்கக்கூடாது என்று அதை முடிவுக்கு கொண்டு வந்தார். நான் இன்னைக்கு காலையில் டிக்ளேர் பண்றேன், சில காரியங்களை தேவன் உங்கள் வாழ்க்கையில முடிவுக்கு கொண்டு வருகிறார். இனி அதை தேடியும் நீங்கள் காண மாட்டீர்கள். எங்க போச்சுன்னே தெரியலங்க. என்னை துரத்தின பார்வோனின் ரதத்தின் சத்தங்கள், என்னை துரத்தின எகிப்தியர்களின் அந்த சத்தங்கள் என் வாழ்க்கையில இல்லாமல் போகிறது. என்ன ஒரு ப்ராமிஸ் பாருங்க, தேடியும் காணாதிருப்பாய். யாராச்சும் இருக்கீங்களாப்பா என்னை அழிக்கிறதுக்கு, என் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு அப்படின்னு பேசுனீங்கன்னா சத்தமே வராது. ஏன்னா எல்லாமே முடிஞ்சிருக்கு. ஆமென். போய் சொல்ல என் ஜனங்க கிட்ட, போர் முடிந்தது. The war is over. The war is over. இன்னைக்கு காலையில் உங்க உள்ளம் சந்தோஷப்படட்டும், உங்க உள்ளம் இளைப்பாறட்டும். The war is over. ஏசாயா 41 இதை படிக்கிறோம். ஆனால் ஏசாயா 40 போடுங்க. ஏசாயா 40 1 2 போடுங்க. ஏசாயா 40. என் ஜனத்தை ஆற்றுங்கள், என் ஜனத்தை தேற்றுங்கள். எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்று. எருசலேம்கிட்ட போய் என்ன சொல்லுமா? பேர் தான் எருசலேம், ஜெருசலோம். அந்த ஷலோம் பேர் என்னதுதான், ஊருக்கு பேர் என்னது? சமாதானம். ஆனால் சமாதானம் இல்லை. சில சொல்லுவாங்க, எனக்கு போய் இந்த பேரை வச்சுருக்காங்க பாருங்க, என் பேருக்கு எதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அந்த மாதிரி பேருக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். அப்படிதான் நகோமி சொல்கிறா, எனக்கு எதுக்கு நகோமின்னு பேர் வச்சுக்கிட்டு, மாறாள்னு வைங்க. நகோமினா இனியவள் அப்படின்னு அர்த்தம். இனியவள், என்னை பார்த்தா இனியவளாக இருக்குது, மகிழ்ச்சிக்குரியவளாவா தெரியுது. அதனால் எனக்கு பேர் என்ன பண்ணிடுங்க, கசட்டில் கொடுத்து மாற்றிடுங்க பேரை. ஆமாம், இனிமேல் எனக்கு என்ன தான் பேர் வைக்கணும்? மாறாள் தான் என் பேர் அப்படின்ட்டு. ஆனால் பாருங்கள், தேவன் உங்களுக்கு வச்சது தான், அதை மாற்ற மாட்டேன். ஒருவேளை பேருக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு வாழ்க்கை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் கொண்டு வருவேன். அதுக்கு ஏற்ற மாதிரி உன் வாழ்க்கையின் காரியங்கள் நடக்கும். ஆமென். ஆமாம், என்ன முனைப்போடு அந்த பேரை வச்சிங்க, என்ன மாதிரி விசுவாசத்தோடும் புரிதலோடும் வச்சிங்க, அதை அவர் உறுதிப்படுத்துவார். ஆமென். கண்டிப்பாக செய்வாருங்க. அப்போ போர் முடிந்தது. ஆமென். என்ன சொல்லுங்க? வார் இஸ் ஓவர். ஆமென். போர் முடிந்ததுன்னு போய் சொல்லு. ஏன்னா இது புரியணும், இது மனசுக்குள்ள புரிஞ்சாதான் அவன் இளைப்பாறுதலோடு என்ன பண்ண போகிறான், வாழ போகிறான். என்ன சொல்கிறாரு? பயப்படாத. மனுஷன் வாழ்க்கையில் அதை பண்ணி இதை பண்ணி இதெல்லாம் செஞ்சு ஒரு மாதிரி ஆயிருந்தா கூட ஆண்டு சொல்கிறாரு, போர் முடிந்தது. எருசலேமோட நான் பேசுகிறேன். பேர் தான் அதுக்கு பேர் எருசலேம், சமாதானம் பேர். ஆனால் என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்கு? ஒரே யுத்தம் தான் நடந்துகிட்ருக்கு. இப்போ நான் சொல்கிறேன், எருசலேம்னா இப்போ இருக்கிற எருசலேமை பற்றி சொல்ல, உங்களை பார்த்து தான் சொல்கிறார். உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, போர் முடிந்தது. ஆமென். The war is over. சில பிரச்சனைகள் நீங்கள் சொன்னதை இனிமேல் பார்க்கவே மாட்டீங்க. ஆமென். பார்க்கவே மாட்டீங்க, பார்க்கவே மாட்டீங்க. இயேசுவின் வலிமை உள்ள நாமத்தினாலே இன்னைக்கு காலையில் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எந்த காரியங்களை குறித்து அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்களோ, எந்த காரியங்களை அவர்களை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறதோ, அது முடிவுக்கு வருவதாக நான் டிக்ளேர் பண்ணுறேன். அந்த வெட்கம் முடிவுக்கு வருவதாக, அந்த அவமானம் முடிவுக்கு வருவதாக, அந்த நிந்தை முடிவுக்கு வருவதாக, அந்த நோய் முடிவுக்கு வருவதாக. ஆமென். ஆரோக்கிய புறம் என்று அழைக்கப்படுவீர்களாக. ஆமென். ஒரே வியாதிங்க, ஒரே எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு நோய் இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆரோக்கிய புறம் என்று நீங்கள் அழைக்கப்படுவீர்களாக. ஆமென். ஒரு நோய் கூட உங்கள் பாடியில் இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் அதை நீங்கள் பார்க்கலாம். அந்த 20 லட்சம் அந்த மக்களுக்குள்ளே வேதவசனம் சொல்லுகிறது, அவர்கள் கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. எல்லாம் சொல்லுங்க, ஒருவனும் இருந்ததில்லை. ஆமென். இந்த காலையில் நம்புறீங்களா?
உங்கள் பாடியில் எந்த நோயும் இருக்க முடியாது. இந்த மூமெண்ட் நான் டிக்ளேர் பண்ணுறேன். ஐ டிக்ளேர் இன் த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். இந்த இடத்துல நான் டிக்ளேர் பண்ணுறேன், இந்த இடத்துல எந்த நோயோடு நீங்கள் இருப்பீங்கன்னா, ஒருவேளை அதை பார்த்துட்டு இருக்கிறவங்க எந்த நோயோடு இருப்பீங்கன்னா, இப்போ நான் டிக்ளேர் பண்ணுறேன், இயேசு செய்து முடித்த செயலினால் வருகிற தெய்வீக சுகத்தை உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை எந்த நோயோடு நீங்கள் போராடுகிறீர்களோ அந்த நோய்க்கு எதிராக நான் பேசுகிறேன். தேடியும் காணாதிருப்பாய் என்ற வார்த்தையின்படி அந்த நோய்கள் மறைவதாக. Be healed in the mighty name of Jesus. Be healed in the mighty name of Jesus. சுகம் உண்டாவதாக நான் டிக்ளேர் பண்றேன். ஆமென். இப்போது உங்கள் சரீரத்தை விட்டு அது விலகுவதாக நான் சொல்லுகிறேன். அந்த கட்டிகள், அந்த வேதனைகள், அதற்கான எந்த காரியங்களாக இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்க வேற எங்கேயாவது இருந்தால் அவங்களுக்காக இப்போ பிலீவ் பண்ணுங்க, அவங்களுக்காக இப்போ விசுவாசிங்க. இப்போ நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால எங்கேயோ இருக்கிற உறவுகளுக்குள்ள இருக்கிற சில வியாதிகள், சில பிரச்சனைகள், சில நோய்கள் மரித்து உயிரோடு எழும்பின இயேசுவின் நாமத்தினால அந்த வியாதிகளை தேடியும் அவர்கள் காணாதிருக்கட்டும். திடீர்னு அந்த கட்டிகள் மறைந்து போவதாக, அந்த கேன்சர் மறைவதாக, அந்த கொரோனா வைரஸ் மறைவதாக, அந்த பாதிப்பு எந்த உடம்புல எந்த விதத்தில் இருந்தாலும் அது மறைவதாக நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. தேடியும் காணாதிருப்பாய், அது அப்படியே டிஸப்பியர் ஆகட்டும். சில கடன்கள் டிஸப்பியர் ஆகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. I speak the supernatural debt cancellation. ஹல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் எப்படியே இந்த கடன் எனக்கு இல்லாம போச்சு, இந்த கடன் எப்படி என் வாழ்க்கையை விட்டு போச்சுன்னு தேர்னா கூட அந்த வட்டி கடன்களும் அந்த காரியங்களும் இல்லாதபடிக்கு எல்லா டெப்டும் அப்படியே டிஸப்பியர் ஆவதாக இயேசுவின் நாமத்தினாலே. கடன் இல்லாத வாழ்க்கையை நான் டிக்ளேர் பண்றேன். கடன் இல்லாத வாழ்க்கையை நான் டிக்ளேர் பண்றேன். ஆமென். தேர்னா கூட அதை பார்க்க மாட்டீங்க, தேடினா கூட பார்க்க மாட்டீங்க. எங்கே போச்சுங்க, எங்கே போச்சுங்கன்னே தெரில, எங்கே போச்சுன்னே தெரில, எப்படி போச்சுன்னே தெரில. நான் சொல்கிறேன், தேவனுடைய செயலால் அது மறைந்து போவதாக. ஆமென். சில 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 இடங்கள்லாம் சொல்கிறாங்க மர்மமான இடம் அப்படின்ட்டு. அதை போனால் அந்த ஆள் காணாமல் போயிடுவாங்க, அதில் போனால் அந்த கப்பல் காணாது, அதில் போனால் ஏதோ ஒன்று அந்த இடத்துல ஒரு சுழற்சியோ ஏதோ ஒன்று அப்படி அதை பற்றிலாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன ஆச்சுன்னே தெரியல. ஒரு விமானம் அப்படி போச்சுங்க காணுங்க, கப்பல் போச்சுங்க, மர்ம பகுதிகளுங்கிறாங்க. நான் சொல்ல உங்கள் பிரச்சனை அப்படி மர்மமாக இருக்குதுங்க. எப்படி கேன்சல் ஆச்சுன்னே தெரியல, எப்படி போச்சுன்னே தெரியல. இயேசுவின் புண்ணிய நாமத்தினால் இந்த காலையில மறைய வேண்டிய சில காரியங்கள் மறைவதாக நான் பேசுகிறேன். Disappear in Jesus mighty name. Amen. அது நான் ஒருவேளை சில விஷயத்தை மென்ஷன் பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்க, அந்த காரியத்தை மென்ஷன் பண்ணுங்க. ஆண்டவரே, இது என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, நான் தேடினா கூட இருக்கக்கூடாது. ஆமென். தேடினா கூட இருக்கக்கூடாது. ஆமென். அது எதுவாக வேணாலும் இருக்கட்டும், உங்கள் வீட்டு பாச்சாவாக கூட இருக்கட்டும், என் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னா இருக்காது. என்னங்க தேடினா கூட உங்கள் வீட்டில் பாச்சா கிடைக்க மாட்டேங்குது. தேடியும் காணாதிருப்பாய். நான் ஜோக்கா சொல்ல, நிஜமாக தான் சொல்கிறேன் நான். அது சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ அது எதுவாக வேணாலும் இருக்கட்டும், உன்னோடு போராடின பாச்சாக்களை இதான் பாச்சா பழிக்காது. தேவனுடைய செயலை நான் பேசுகிறேன். நீ காலையில் உங்கள் வாழ்க்கையில் மனிதனுடைய செயலால் நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், மனிதன் குத்துன அந்த காயங்களால் நீங்கள் வேதனையோடு நீங்கள் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய செயல் மனிதனின் செயலினால் வந்த அத்தனை வேதனைகளுக்கும் முடிவை கொண்டு வரும். ஆமென். முடிவை கொண்டு வரும். எப்படி அவர் முடிவை கொண்டு வருவார், எப்படி அவருடைய ஈறுகட்டுதல் நடக்கும் கவனித்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். அதான் சொல்கிறேன், அந்த சிறையிருப்பு திரும்பும் பொழுது சொப்பனம் போல அது இருக்கும். இவனில் உருவிட்டு போய் ரத்தத்தை தடவி காமிச்சது அப்பா வாங்கி கொடுத்த ஒரு அங்கியை தான் இவனால் உருவ முடிஞ்சிச்சு. ஆனால் டெய்லி ராஜ வஸ்திரத்தை உடுத்துற மாதிரி தேவன் ஒரு செயலை செய்தார். இது எப்படி இருக்கு தெரியுமா? இப்போ என்ன பண்ணுவீங்க, இப்போ என்ன பண்ணுவீங்க? ஆண்டவர் பிசாசுக்கும் உங்களுக்கு எதிராக செயல்படுகிற எல்லாத்துக்கும் இப்படி தான் பண்ணுவார். டே ஒன்றை தானே உருவின, இப்போ இந்த ரூம் முழுவதும் ட்ரெஸ் தான்டா, எத்தனை உருவன்னு பார்க்கலாம்டா.
ரூம் முழுவதும் உடைதான். எத்தனை நீ உருவுதன்னு பார்ப்போம். உருவி உருவி நீ டயர்ட் ஆயிடுவ. நான் உடுத்தி விற்கிறவராக நான் இருக்கிறேன். அவன் டயர்டாகி போயிடுவாங்க. பைபிள் அப்படியே போட்டிருக்குது. உங்க சத்துரு டயர்டாகி போயிடுவான். நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு எங்கேயாவது குத்தாலம் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரும். ஏன்னா இவங்க கூட போராட நம்மளால முடியாது. அப்படி தான் போட்டிருக்குது. பிசாசு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். அப்படின்னா என்ன அர்த்தம்? முடியலடா சாமி. அதான் சாமி கிட்ட வச்சுக்கூடாது. அப்படியே இருக்குதுங்க வேதவசனம். சில காலம் அவன் அவரை விட்டு வேலைக்கு போனான். முடியல எனக்கு. என்ன பாருங்க, லூக்கா 4:13 பாருங்க. இப்படி ஒரு வசனம் படிச்சிருக்கீங்களா? பிசாசானவன் சோதனைகள்லாம் முடித்த பின்பு என்ன, எல்லாத்தையும் பண்ணிட்டேன், ஒன்றும் வேலைக்கு ஆக மாட்டுக்கு, இனிமே போய் நான் எங்கேயாவது ட்ரைனிங் எடுத்துட்டு வரேன். அந்த மாதிரி ஒரு டயர்ட்னஸை உங்களை சுற்றிலும் வருகிற காரியங்களுக்கு உண்டாகிறத நீங்கள் பார்ப்பீங்க. என்னெல்லாமோ பண்ணி பார்த்துட்டேன், ஒன்றும் முடியல, நம்ம நடைய கட்ட வேண்டியதான். இனிமே இன்னைக்கு நட கட்டப்படுகிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். இன்னைக்கு நடைய கட்டிட்டு போகுது. சில காரியங்கள், சில தாக்கங்கள் அப்படி நடக்கிறது உங்கள் வாழ்க்கையில். சில காலம் அவரை விட்டு விலகி போனான். அவன் வேற ஏதாவது வாய்ப்பு அடுத்தால கிடைக்குமான்னு என்ன பண்ணிட்டானா, போயிட்டானா. எங்கே கிடைக்க வாய்ப்பு இல்லை ராஜா. அதனால தான் சீசர்களுக்குள்ளே ஏதாவது பண்ணலாமான்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தான். ஏன்னா இவர்கிட்ட ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்ட்டு. உங்கள் சோதனை காலம் முடியுது. ஆமென். சோதனைகள் முடிகிறது. எப்போவுமே சோதனையிலேயே வாழ்க்கை போகும் நினைக்காதீங்க. ஆமென். அது ஒரு டைம் தான் வாழ்க்கையில். ஆனால் எப்போவுமே சோதனையிலேயே வாழ்க்கை இருக்காது. வாழ்க்கை சாதனையில் இருக்கும், வாழ்க்கை உயரங்களில் இருக்கும், வாழ்க்கை வெற்றிகளில் இருக்கும். எப்போவுமே இயேசு சிலுவையில் தொங்கிக்கிட்டு அடி வாங்கிட்டே இல்லைங்க. அது ஒரு 3 மணி நேரம் தான். ஆனால் இனி முக்காலமும் அவர் ஸ்தோத்தரிக்கப்படுகிறவராக இருக்கிறார். ஆமென். மனுஷன் கொண்டு வர்ற டேமேஜ், பிசாசு கொண்டு வர்ற பாதிப்புங்கிறது இட்ஸ் அ டெம்பரல் திங்ஸ். அது ரொம்ப தற்காலிகமான சில காரியம். நான் என்ன சொல்கிறேன், இந்த தற்காலிக பிரச்சனைகளையும் தற்காலிக ஒரு இதையும் பார்த்துட்டு உடஞ்சி போய் உட்காந்துடாதீங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், இக்கால பாடுகள், போன வாரம் சொன்னேன், இக்கால பாடுகள் இனி நம்மிடம் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ பார்க்க போற வெற்றிக்கு முன்னாடி நீ அடைந்த பாடுகளும் துயரங்களும் ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அதோட கம்பேர் பண்ணனா, அதோட ஒப்பிட்டு பார்த்தனா, நீ தொலைச்சது 1 ரூபா காசு மாதிரி அவர் வானத்தை திறந்து அவர் கொட்ட போறார். ஆமென். அப்போ தேவனுடைய சரி கட்டுதல் இப்படிதான் இருக்குது. பாருங்க பாருங்க, இதெல்லாம் மோட்டிவேஷனல் தாட்ஸ் கிடையாது, இது எல்லாமே ஸ்கிரிப்சர்ஸ். சில பேர் அவர் பாலசேகர் நல்ல மோட்டிவேஷனாக பேசுவார் இப்போ அப்படின்னு வசனத்தை உங்களுக்கு புரிகிற மாதிரி பேசிட்டு இருக்கிறேன் நான். இங்கே பாருங்க, ஆதலால் இக்காலத்து பாடுகள். இப்போ சில இதெல்லாம் பார்த்தீங்க, சிலது அனுபவிக்கிறீங்க, சிலது ஏன்னு தெரியுது, சிலது ஏன்னே தெரியலை. இருக்கா இல்லையா? ஏன்னே தெரியல, ஏன் நடக்கு, எதுக்கு நடக்குன்னு தெரியல சில இது இப்போ இருந்துட்டு போட்டோம். இனி நம்மிடம் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அப்படின்னு அர்த்தம், எப்பா சிலுவை வெறும் 3 மணி நேரம், சிங்காசம் யுகாயுகமாய், யுகாயுகமாய், யுகாயுகமாய். யோசேப்பே உனக்கு சிறை 2 ஆண்டுகள் தான், ஆனா நீ எகிப்தை ஆள போகிறது ஆண்டாண்டு காலமாய் ஆள போகிறாய். ஆமென். நான் சொல்றேன், இவன் இவ்வளோ பண்ணதை அவர் இப்படிங்கிறதுக்குள்ள தொடச்சு போட்டுருவார் உங்க வாழ்க்கையில். ஆமென். அதனாலதான் சொல்றாரு, உதறி விட்டு எழுந்துரு. எல்லாம் சொல்லுங்க, உதறி விட்டு எழுந்துரு. ஆமென். ஆமா. இன்னொன்னு என்னன்னா, இந்த எதிரி தாக்குதலை செய்ததின் மூலம் எங்க அப்பா குதிலுக்குள்ள இல்லை அப்படின்னு சொல்லாம சொல்லிட்டு போயிட்டான். இது எத்தனை பேர் புரிஞ்சு? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எந்த ஏரியாவை உங்கள் வாழ்க்கையில் தொட்டானோ அதில் தான் மகிமையே இருக்கு, அதில் தான் மகிமையே இருக்கு, அதில் தான் மகிமையே இருக்கு. ஏன்? சில நேரம் அது நமக்கே தெரியல. இது எப்படி இருக்குன்னா,
எல்லா இடத்துலையும் தேடி பாருங்க, ஆனால் குதிலுக்குள்ளே மட்டும் தேடிடாதீங்க. ஏன்னா எங்கள் அப்பா குதிலுக்குள்ளே இல்லை. உங்கள் வாழ்க்கைக்குள்ளே எந்த ஏரியா வந்து டச் பண்ணா? ஃபைனான்ஸை டச் பண்ணானா? உங்கள் பாடியை டச் பண்ணானா? உங்கள் உறவுகளை டச் பண்ணானா? எது பிசாசால் தாக்கம் விளைவிக்கப்பட்ட பகுதி, அதுதான் மகிமையான பகுதியாக வரப்போகும். அந்த ஏரியா தான் குளோரியஸாக இருக்க போகுது. உங்க திருமணத்தில் பாதிப்பா? நான் சொல்றேன், யாரும் வாழாத அற்புதமான திருமண வாழ்க்கையை நீங்க வாழுவீங்க. அவனுக்கு பயம், நீங்க நல்லா வாழ்ந்து உங்க மூலம் ஒரு சந்ததி வந்துருமோன்னு ஒரு பயம். அதனாலதான் உங்க திருமண வாழ்க்கைக்குள்ள நீங்க முட்டாள்தனம் பண்ணீங்க மனுஷங்க, அதெல்லாம் ரைட்டு. அதுக்கு பின்னாடி இன்னொருத்த இருந்து பண்ணதனுடைய வேலையை, அந்த தாக்கத்துக்கான காரணமே அதுல ஒரு மகிமை இருக்கு. அதில் ஒரு மகிமை இருக்குது. அதில் ஒரு மகிமை இருக்குது. இதை தான் ப்ரொஃபெட்டிக்கல் கண்ணோட்டத்தோட, தீர்க்க தரிசன கண்ணோட்டத்தோட பார்க்கணும். பார்த்தீங்கன்னா தான் வாழ்க்கையை கரெக்டாக பார்ப்பீங்க. ஏன் என் வாழ்க்கையில் இந்த ஏரியாவில் டேமேஜ்? ஏன்னா அங்கே வந்து நீங்கள் வந்து டேமேஜ் தான் பார்க்குறீங்க. ஆனால் நான் அதில் என்ன பார்க்குறேன்னா, பெரிய டேம் இமேஜை பார்க்குறேன். இட்ஸ் நாட் டேமேஜ், இட்ஸ் த டேம் இமேஜ். ஆமென். அதுதான் ஊற்றின் இடம். ஆமென். எந்த ஏரியாவை தொட்டான், எது மேலே கை வச்சான், எந்த ஏரியா தாக்குதலுக்குள்ளாச்சு, எந்த ஏரியா பாதிப்பாச்சு, நான் சொல்கிறேன் அந்த பாதிக்கப்பட்ட இடம்தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றியை பார்க்குற இடமாக இருக்கு. இந்த கடலில் தாங்க எனக்கு மீன் கிடைக்காம தோற்று போய் நான் வந்தேன். ஏன்னா அதில் தான் இதுவரை பிடித்திராத மீனை நீ பிடிக்க போகிற. விளங்குச்சுங்களா உங்களுக்கு? இது இப்படியே பாருங்க, உங்களுக்கு பைபிளே வேற மாதிரி தெரியும். யாரெல்லாம் என்ன எஃபெக்ட் அவங்க வாழ்க்கையில், என்ன எதிர்மறை எஃபெக்ட் வருதோ அதுதான் அவங்க ஏறி போகிறதுக்கான காரியமாக இருக்கு. தலைவன் ஆகணும், அவன் தான் ஓடி போயிருந்தான், ஓட வச்சிடறான் எவனை. அப்புறம் ஆண்டவர் கூப்பிட்டு சொல்கிறாரு, எந்த மோசேயை இவர்கள் வேண்டாம் என்று தள்ளினார்களோ அந்த மோசேயை இவர்களுக்கு தலைவனாக நான் அனுப்பி வைக்கிறேன். ரொம்ப தள்ளப்பட்டிருக்கீங்களா? அப்போ நீங்கள் லீடரு. ஹலோ, ஓட ஓட என்னை விரட்டிட்டாங்க. அப்பந்தான் நீங்கள் ஒய்யாரமாக உட்கார போகிற ஆள். யூ ஆர் த லீடர். பைபிள் ஃபுல்லாக பாருங்கள், தலைவர்கள்னால் அவங்க கொஞ்சம் ஓடுவாங்க. மோசே ஓடி போய் வனாந்தரத்தில் உட்காந்துருக்கான், அவன் தான் பெரிய லீடர். தாவீது போய் வனாந்தரத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறான், அவன் தான் பெரிய தலைவர். அப்போனா இதெல்லாம் அடையாளங்களுங்க. இட்ஸ் a prophetical sign. இது என்ன மாதிரி வார்த்தை பாருங்க. வாவ் ஃபாதர், உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி மக்கள் அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசையே தானே இவங்க ரிஜெக்ட் பண்ணாங்கல்ல. நீ எவனை ரிஜெக்ட் பண்ணி அவனை நான் செலக்ட் பண்ணிட்டேன். உலகம் வந்து you are rejected அப்படின்னு சொல்லும்போது பரலோகம் சொல்லுது you are selected, you are appointed. இங்க ரிஜெக்ட் ஒண்ணு அங்க நடக்குது, அட்ஜாம்பர் அப்பாயின்மெண்ட் ஆடுற அங்க அப்பதான் பிரிண்டே நடக்குது, அங்க பிரிண்டே நடக்குது. அன்னைக்கு ஒருத்தருடைய வரலாறு படிச்சு பார்த்தேன். ஒரு அந்த இன்டர்வியூவில் அவருக்கு வேலை கிடைக்கல. கடைசியில் பார்த்தா அந்த நிறுவனமே அவர் கையில் வர்ற மாதிரி ஒரு பெரிய ஆளாக அவர் மாறி இருக்கிறார். ஏன்னா நீ வேலைக்காரனாக இருந்தால் உனக்கு வேலை கிடைச்சிருக்கும், நீ தலைவனாக இருக்கிறதுனால தான் உனக்கு வேலை கிடைக்கல. ஹலோ, பாருங்க, அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசையே தானே, எல்லாம் சொல்லுங்க, இந்த மோசையே தானே. யார் உங்களை மறுதலிச்சா, யார் உங்களை ரிஜெக்ட் பண்ணா, அந்த ஏன் இதெல்லாம் மென்ஷன் பண்ணுது, நல்லா கவனிங்க. அந்த மோசையே தானே தேவன் முட்செடியில் அவனுக்கு தரிசனமான தூதனால் தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். எல்லாம் சொல்லுங்க, தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். நீ யாருடா இந்த மோசே தேவையில்லைன்னு சொல்றதுக்கு? நீ எவனை தேவையில்லைன்னு சொன்னையோ அவன் உனக்கு தேவைப்படுற மாதிரி நான் ஒரு செயலை செய்வேன். உன் செயல் மனிதனை தள்ளி விடுகிறது, என் செயல் தள்ளப்பட்டவனை தலைவனாக்குகிறது. இங்க இருக்கிற ஸ்கூல், இங்க கத்தீட்ரல் ஸ்கூல்னு ஒன்று இருக்கு, இங்க 9th படிக்க முடியலன்னு
தள்ளப்பட்ட பாலசேகர் தான் மறுபடியும் திருநெல்வேலிக்கு வந்து போதனை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எந்த அளவுக்குன்னா மறுபடியும் ஸ்கூலில் அவருக்கு அட்மிஷன் கிடச்சி இப்போ படிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி இல்லை, போதிப்பதற்காகவே. எந்த ஊரில் உன்னால் கற்றுக்கொள்ள கூட முடியவில்லை என்று ஓடினாயோ அந்த ஊருக்கு உன்னை போதிப்பதற்கு, உன்னை பிரசங்கம் பண்ணுவதற்கு, உன்னை வழி நடத்துவதற்கு நான் அனுப்புவேன் அப்படிங்கிறது அவருடைய செயலுங்க. இது அவருடைய செயலுங்க இன்னைக்கு காலையில். அதனால தான் மனுஷன் அப்படி பண்ணிட்டான்னு விட்டு தொலைங்க, அவனுக்கு அவர் தான் தெரியும். நீங்கள் மன்னிப்புலாம் ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க, இதை யோசித்தாலே மன்னிச்சிருவீங்க. கழுதையை விட்டு தொலைங்க. பாவம், ஐயோ பாவம், எங்கே வாங்கினானோ நம்ம கொடுத்துட்டு போயிட்டான். ஜஸ்ட் ஃபர்கிவ் தம். அதான் சொல்லுது, மன்னிப்பே தேவையில்லை. இது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டாங்களே மன்னிச்சிடுவீங்க. போ, உனக்கு தெரிஞ்சது நீ பண்ணிட்டேன், உனக்கு தெரிஞ்சது தள்ளி விட தெரியும் தள்ளி விட்டுட்டேன், உனக்கு தெரிஞ்சது மாட்டி விட தெரியும் மாட்டி விட்டுட்டேன், உனக்கு தெரிஞ்சது குழியில் போட முடியும். கோபுரத்தில் ஒன்றால் வைக்க முடியுமா? வைக்க முடியாது. ஆனால் அவர் நீ என்னை குழியில் தள்ளினாலும் கோபுரத்தில் உட்கார வைப்பார். என்ன வார்த்தை பாருங்க. அவனை தலைவனாக, அதாவது எவனை வேண்டான்னு சொன்னியோ அவன் தான் உன்னை வழி நடத்த போகிறான். நேற்றுக்கு நம்ம பால் பிரதருடைய 2வது கடை திறப்பு விழா. ஒழுங்க ஒரு தொழில் பண்ண முடியாது, வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்ன ஒரு நபர் தான். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2வது ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணிட்டார். ஆமென். இப்போதைக்கு சில காரியங்கள் உங்களை ரிஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்குது, அது உங்கள் அடையாளம் அல்ல. ஆமென். இப்போ சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கலை, சில நோவை நீங்கள் கேட்குறீங்க, உடனே அதை வச்சுக்கிட்டே அதுதான் நான், எனக்கு ஏன் இப்படி ஆச்சு, நான் யாருக்கு என்ன பண்ணேன். மனிதனுடைய செயலினால் வருகிற அந்த காரியம் ரொம்ப ரொம்ப தற்காலிகமான டேமேஜஸ். எல்லாம் சொல்லுங்கள், கால லேசாக டேமேஜ் பண்ணுறான், அவ்வளோதான். ஆனால் அவன் ராஜ்யத்தையே காலி பண்ணிட்டார். அவன் ராஜ்யமே என்ன ஆயிடுச்சு, காலியாக போச்சு. இதுக்கு தான் சில இடத்துல வைக்கக்கூடாதுங்கிறது. இப்போ இருளின் ராஜ்யத்தில் என்ன பேசுவாங்க, போய் நீங்கள் மற்ற எல்லா இடத்துக்கு வர்றதுக்கு சுலபமாக இருக்கும், இங்கே வர்றதுக்கு கொஞ்சம் போராட்டமாக இருக்கும். ஏன் தெரியுமா? இங்கே வந்தால் அவனை தோல் உரித்து அவனை நிர்வாணமாக்கி அவன் ஒன்றுமே இல்லைங்கிறது இங்கே சொல்லிவிடுவோம். எங்கெல்லாம், அதான் சொல்கிறேன்ல, எங்கெல்லாம் போராட்டமோ அங்கே தான் தேரோட்டமே இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. அங்கே தான் எல்லாத்தையும் வச்சிருக்கிறாருங்க, அங்கே தான் வச்சிருக்கிறாரு. ஆனால் இல்லைம்மா, முடிஞ்சிச்சும்மா. எனக்கு கொஞ்ச நாள் முன்னாடி எனக்கு தெரியாது, இப்போ தான் தெரியுது. இவன் ஏன் இல்லைங்க, ஏன் முடிஞ்சிட்டுன்னு அடிக்கடி சொல்கிறான். நம்ம மேலே இருக்கிற அக்கறையினாலையா? இல்லை, ஏதோ பெருசாக முடிய போகுது, அதைத்தான் எங்கள் அப்பா கொடுத்தலுக்குள்ளே இல்லை. எத்தனை புரியுது? ஒரு பல கதைங்க. சிலர் அப்பா குதிலுக்குள்ளேன்னு ஒன்று சொன்னீங்களே பாஸ்டர், அந்த வசனம் எங்கே இருக்குது அப்படின்றாதீங்க. அது ஒருத்தன் எவனோ மாட்டிக்கிட்டான், போலீஸ் போய் ஒளிஞ்சிருந்துருக்கான், போய் பார்த்துருக்காங்க, ஆள் அப்படியே பார்த்து கண்டுபிடி, எங்கள் அப்பா குதிலுக்குள்ள இல்லை அப்படின்னு இருக்கிறான். உடனே குதிரை தரங்கன்னு பார்த்தா அப்பா அதில் தான் உட்காந்துருக்காரு. உடனே அப்படியே பிடிச்சி தூக்கிட்டு போயிட்டாங்க. அது மாதிரி பிசாசு இது எனக்கு அவன் ஒன்றும் பெரிய புத்திசாலி கிடையாது பாருங்க. அவன் சிலர் பார்த்தீங்கன்னா சிலருக்கு இந்த மறைக்கவே தெரியாது, பார்த்துருக்கீங்களா? இவங்க முன்னாடி தானே சொல்லக்கூடாது நீங்கள் அப்படின்றாங்க. டேய் அறிவாளிகளே, கரெக்டாக நீங்கள் சொன்ன எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டு கடைசியில் நீங்கள் சொன்ன மாதிரி சொல்லிட்டோம்ல அப்படிமா. டேய் உங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் அது மாதிரி நீங்கள் டெவலை ஒரு சர்வ ஞானி யோசிடாதீங்க. இல்லை, அவன் ஒளருவாய், கொளருவாய். அவன் நிறைய இடத்துல என்ன பண்ணிடுவான்னா ஒளறிட்டு போயிடுவான். இப்போ உங்கள் வாழ்க்கையில் கூட ஒளறி தள்ளி இருக்கிறான். எப்படி, எந்த ஏரியாலாம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு பாருங்கள். அது சரீரமாக இருந்தால் அதை யோசிங்க, பணமாக இருந்தால் யோசிங்க, உறவாக இருந்தால் யோசிங்க. வாழ்க்கையின் எந்தெந்த நிலையிலெல்லாம் அது நடந்திருக்குதோ அதை அப்படியே திருப்பி போட்டுருங்க. இல்லை முடியாதுன்னு நீ ஏன் இப்போ சொன்னேன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு, அதில் ஏதோ இருக்குது, அதில் ஏதோ ஒன்று முடிய போகுது. ஆமென்.
ஆமாங்க, அது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. இதை மட்டும் எடுக்காதீங்க, இதை மட்டும் அப்படின்னு ஏதோ ஒன்று வருதுன்னா என்ன, அப்போ அதில் ஏதோ இருக்கு, ஏதோ இருக்கு, அதான் அர்த்தம். அதனால தான் நம்மளை வந்து இந்த டேக் டைவர்ஷன் பண்ணிகிட்டே இருக்கிறான். ஏதாவது ஒன்று மாற்றி மாற்றி, எதுக்கு இந்த தெருவுக்குள்ளே போட மாட்டேக்கான், அப்போ அதில் ஏதோ ஒன்று இருக்குது. எதுக்கு சில தடைகள் நடக்குது, அப்போ அதுக்குள்ளே ஏதோ ஒன்று தேவன் வச்சுருக்கு. அதான் ஹிட் அண்ட் சீக்ரெட் அப்படின்னு சொல்கிறோம், ஹிட் அண்ட் ட்ரெஷர்ஸ் அப்படின்னு என்ன பண்ணுறோம் சொல்கிறோம். அப்போது இது எல்லாத்தையும் வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் உங்கள் வாழ்க்கையில் நடந்த அந்த காரியத்திற்கு பின்னாடி, இல்லை நீங்கள் சந்தித்த சில காரியங்களுக்கு பின்னாடி இது சில நேரத்தில் அந்த பாதிப்புகள் ஒரு தீர்க்க தரிசன சத்தமாக உங்களுக்கு வந்திருக்கிறது. யோசித்து பாருங்கள், சிங்காசனம் ஏற வேண்டியவனை எங்கே வச்சுருந்தான், சிறைச்சாலைகள் வச்சுருந்தான். இந்த காட்சியை பார்க்கும்போது ஐயோ கைதி தான் என் அடையாளமோ அப்படி யோசிக்கக்கூடாது. சில நேரம் அப்படி யோசிக்க வச்சுருவான். முதல்ல சொன்ன அந்த ஃபால்ஸ் எவிடன்ஸ், போலியான ஆவணங்கள், இதெல்லாம் உங்கள் முன்னாடி கொண்டு வந்து உங்கள் மேலே கேஸை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குறாவலாம். இப்படியே பண்ணி உங்களை ஏதாவது இது பண்ணுறதுக்கு அவன் ட்ரை பண்ணுறான். இப்போ எல்லோரும் புட்டு தெரிஞ்சிடுச்சு, புட்டு வெளிப்பட்டுட்டு ரகசியம் வெளியில் வந்துடுச்சு, இப்போ ஏன் இவன் இப்படி பண்ணுறான்னு. அதனால தான் பவுல் எப்படி எழுதுறாரு பாருங்க, யார் பிசாசு அவனா, அவன் தந்திரங்கள் நமக்கு ஏதாவது மரியாதை இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? அவனுக்கு அந்த ஏரியா பக்கமே பிசாசு இருந்திருக்க மாட்டான். எப்படி பேசிக்கிறார் பாருங்க, அவன் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அவன் என்ன பண்ணுவான், இதான் பண்ணுவான். இன்னைக்கு காலையில் தான் பாருங்க, அவனுடைய தந்திரங்கள் நமக்கு அது ஒன்றும் பெரிய ஒரு மேட்டரே கிடையாதுங்க. அவன் என்ன கொண்டு வருவான்னு நமக்கு ஈஸியாக தெரியும். அதான் சாத்தானால் நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. எல்லாம் சொல்லுங்க, தந்திரம்லாம் தெரிஞ்சிடுச்சு. எத்தனை பேர் தெரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு காலையில் என்னெல்லாமோ நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இதை அப்படியே வச்சு பாருங்க. எந்த ஏரியாவில் உங்களுக்கு ஒரு ரிஜெக்ஷன், எந்த இதில் வந்து நடக்குதோ, நீங்கள் இப்போ கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. திடீர்னு அப்போ பார்த்தா உங்களுக்கு ஒன்றுமே வராத மாதிரியே இருக்கும். உடனே என்ன முடிவுக்கு வருவோம், சரி கொடுத்து ஒரு பயனும் இல்லை போல. பயன் இல்லைன்னா தான் நிறைய கொடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு தான் பெரிய ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூஸ் நடக்க போகுது. இப்போ எதிரிக்கு என்ன வேணும், இதான் வேணும். எந்த ஏரியாவில் நீங்கள் பெருசாக செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஏரியாவில் நோன்னு சொல்லி உங்களை அனுப்பணும், ஃபால்ஸ் எவிடன்ஸை காட்டணும். செத்து போயிட்டான், முடிஞ்சு போச்சு, இதாயிடுச்சு அப்படின்னு எதையாவது ஒரு சத்தத்தை, ஒரு சட்டையை, ஏதோ ஒரு தகவலை கொண்டு வந்து உங்களை நிறுத்தணும். அதுதான் அவனுடைய தந்திரமே. அதனால தான் அவன் ஏதாவது பண்ணி பார்க்குறான். இப்போ பாருங்களேன், ஏசு வந்து போயிட்டே இருக்கிறாரு, சொல்லி முடிக்கிறேன், போயிட்டே இருக்கிறாரு. அப்போ புயல் வருது, காற்று வருது, அந்த போட்டு என்ன பண்ணுது, ஒரு அலக்கழிப்பு நடக்கு. இப்போது நம்ம எதுக்கு இந்த புயல், எதுக்கு இந்த காற்று, ஏசு எழுந்து நின்ற, இவங்க வேற மடிந்து போகிறோம் ஐயரே அப்படிங்காங்க. இவர் எழுந்து நின்று உங்களுக்கு விசுவாசம் இல்லையா அப்படின்லாம் சொல்லிவிட்டு, எது வரைக்கும் உங்கள் கூட இருப்பேன் அப்புறம் செண்டிகளா அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, காற்றங்கடலையும் அதட்டுறாரு. அந்த அன்னைக்கு அவங்க அக்கறைக்கு போனார்கள். இப்படி கதையாக படிச்சிடுறோம் நம்ம. ஆனால் இது அப்படி இல்லை. இது என்னென்னா, அக்கறைக்கு போனால் ஒன்று நடக்குது. என்ன நடக்குது, அங்கே பெரிய ஒரு டெலிவரன்ஸ் இது நடக்குது. என்ன நடக்குது, ஊரையே கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிற ஒரு ஆள் மேலே லேகியோன், அந்த பிசாசு அவன் மேலே குடியிருந்து ஊரையே அமைதியற்று ஆக்கி நிலகுலைய பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு செயல் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ இவர் போனால் என்ன நடக்க போகுது, விடுதலை நடக்க போகுது. அந்த ஒரு ஆள் விடுதலையானா என்ன ஆக போகுது, அந்த ஊரே விடுதலையாக போகுது. இந்த பிக் பிக்சர் பார்க்கணும், இந்த பெரிய படத்தை பார்க்கணும். அப்போ என்ன பண்ணுறது, வர்றதுக்குள்ளேயே அந்த பிரயாணத்தில் ஏதாவது ஒரு டிஸ்டர்ப்ஸை கொண்டு வருவோம், கொஞ்சம் காற்றை கொண்டு வருவோம், கொஞ்சம் இதை கொண்டு வருவோம். இதெல்லாம் கொண்டு வந்தால் தலைவர் தூங்கிட்டு இருக்காரு. ஃபேனை கொஞ்சம் கூட்டுங்க, நான் காற்றை அனுப்பிச்சு கலங்க அடிக்கலான்னு பார்த்துட்டு இருக்கேன், கொஞ்சம் இன்னும் லைட்டா பத்தலப்பா அப்படிங்காரு. ஏன்னா அவருக்கு தெரியுது இவன் என்ன வேலை பார்ப்பான் அப்படின்ட்டு. இது தெரியாமல் இங்கே கொஞ்சம் பேர் ஐயோ ஆண்டவரே மடிக்கிறோமே அப்படின்னு இங்கே கொஞ்சம் பேர் இருக்கான். டேய்,
அவன் எதுக்கு பண்ணிட்டு இருக்கான்னா, உங்களுக்கு புரியலையா, நீ இது வரைக்கும் எத்தனையோ இடத்துக்கு ஊழியத்து போயிருக்கிற, அப்போ ஏன் உனக்கு அந்த மாதிரி வரல, இப்போ ஏன் வருது? ஏன்னா மற்ற ஊழியத்தை விட இந்த ஊழியம் தாண்டா வெற்றிகரமான ஊழியமா இருக்க போகுது. அப்போ எந்த ஊழியம் ரொம்ப தாக்கப்படுது, எந்த ஊழியத்தை செய்யும் போது அல்லது எந்த தரிசனத்தை நோக்கி போகும்போது சில எதிர்மறையான காற்றுகளையும் புயல்களையும் பார்க்குறீங்களோ, அதுதான் மிகப்பெரிய சரித்திரம் வாய்ந்த நிகழ்வுகளாக அது இருக்க போகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆள் விடுதலை ஆகிட்டான். ஒரு ஆள் விடுதலை ஆன உடனே என்ன நடந்துச்சு? ஏசு சொல்கிறாரு, நான் செய்ததை நீ இறங்கி போய் உன் வீட்டுக்கு சொல்லு. ஆனால் வேதவசனம் சொல்லுது, அவன் தெக்கப்போலியா நாடெங்கும் பிரசித்தம் பண்ண. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வரைக்கும் அவன் அந்த ஒரு ஆளை வச்சு அந்த ஊரையே இது பண்ணி வச்சிருந்தான். இப்போ அந்த ஒரு ஆளை விடுவிச்சு அந்த ஊருக்கே சுவிசேஷம் போகிற மாதிரி ஒரு செயலை தேவன் செய்கிறான். இப்போ இந்த 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 சீனை இப்படி வச்சு படிச்சாதான் தெரியும். தனியாக உட்காந்து ஏன் ஆண்டவரே காற்று அடிச்சிச்சு, ஏன் புயல் என் வாழ்க்கையில் அப்படின்னா ஒன்றுமே தெரியாது. இந்த ஹோல் சீனை இப்படி பார்க்கணும். ஏன் நகோமி வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு போராட்டம்? ஏன்னா நகோமிங்கிற அந்த அவளுக்கு வருகிற அந்த இதன் மூலமாக தான் மேசியா வரப்போகிறார். ஆமென். அந்த வித்துக்களின் வழியாக தான் மேசியா என்ன பண்ண போகிறார்? வரப்போகிறார். உலகத்தில் எந்த வம்சம், எந்த குலத்தை பார்க்கிலும் அதிகமாய் தாக்குதலுக்கு உள்ளான ஒரு இனம் ஒன்று இருக்கும் என்றால் அது யூத இனம். இவ்வளவு அழிவும் இவ்வளவு பேர் நஷ்டமும் வேற எந்த இனத்துக்கும் குலத்துக்கும் என்ன பண்ணதே கிடையாது, வந்ததே கிடையாது. ஹிட்லர் காலத்தில் எத்தனையோ லட்சம் பேர் ஒரே நாளில் கொல்லப்பட்டார்கள், சிதறடிக்கப்பட்டார்கள். ஏன் இவர்களுக்கு எதிராக மட்டும் இவ்வளோ போராட்டம்? ஏன்னா they will carry the divine seed, the divine assignment. இந்த முழு உலகத்திற்கும் ஏதோ தேவையான சில தெய்வீக வித்துக்களை அந்த இனம் சுமந்து வருகிறது. இப்போ நீங்கள் அதெல்லாம் விட மேலான ஆள் ஆகிட்டீங்க. அதனால தான் உங்களுக்கு இப்போ யூதர்லாம் விட்டுருதான். இங்கே யூதரை விட வேற சில வித்துக்கள், அது கிறிஸ்து வந்து செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டாரு. இப்போ முடித்த சில விஷயம் உள்ள இருக்குது. இதுக்கு எதிராகத்தான் சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கு. இது கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. இது வெளியில் வந்துருமோன்னு அவன் பயப்படுறான். திருநெல்வேலியில் எனக்கு மட்டும் ஏன் ஹால் இல்லைன்னு சொல்கிறாங்க? ஏன்னா பட்டணத்தையே பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்திருக்கிறாரு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். காசு தரத்துக்கு நான் தயார், ஆனால் எனக்கு மட்டும் மீட்டிங் நடத்துக்கு என்ன கொடுக்க மாட்டாங்க? ஹாலு கொடுக்க மாட்டாங்க. ஏன்? யாருக்கும் நடக்காதது ஏன் நமக்கு நடக்கிறது? யாரும் செய்யாத ஏதோ ஒன்றை நாம் செய்யும்படியாய் வந்திருக்கிறோம். ஏன் உங்கள் பேரை கெடுக்க பார்க்கான்? ஏன் உங்களுக்கு எதிராக சில காரியம் நடக்குதுன்னா இந்த வெளிச்சத்திலேருந்து பார்க்கணும். ஏன் நடக்குது? ஏன் இந்த பிஸ்னஸை விட்டு என்னை ஓட வைக்கிறான்? ஏன் இந்த ஊரை விட்டு என்னை ஓட வைக்கிறான்? ஏன் இப்படி அப்படின்னா வேற ஒன்றுமே கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒன்று நடக்க போகுது, அதை அவன் பார்க்குறான். ஆனால் இப்போ இன்னைக்கு காலையில் ஆவியானவர் அதை சேர்த்து பார்க்குற மாதிரி ஒரு கிருபையை உங்களுக்கு தருகிறார். ஒரு ப்ரொஃபெட்டிக் ஒரு வியூஸை, ஒரு என்லைட்மெண்ட்டை அவர் உங்களுக்கு கொடுக்குறார். பவுல மாதிரி அவன் தந்திரம் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே அல்லவே. அப்போ பாருங்கள், உங்கள் மேரேஜில் அப்படி இருக்குது, எனக்கு ஏன் அப்படி ஆக மாட்டுக்கு, எனக்கு ஏன் மாப்பிள்ளை அமைய மாட்டுக்கு, எனக்கு ஏன் பொண்ணு அமைய மாட்டுக்கு, எனக்கு ஏங்க அப்படின்னா உங்களுக்கு அமைஞ்சிட்டா ஒருத்தனுக்கு பிரச்சனை. ஐயோ இவன் வந்துட்டானா இது வந்துடும், இது வந்தா இந்த பயத்தில் தானே அவன் எல்லாரையும் விட்டுருதான். கரெக்டாக அந்த அந்த முதல்ல யாருன்னே தெரிய மாட்டுக்கு. முதல்ல ஒரு 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 சின்ன அளவில் தான் தெரியுது. என்ன தெரியுது? அவர் உன் தலையை நசுக்குவார், சிறியின் வித்து உன் தலையை நசுக்குவார். இவ்வளவும் தான் தெரியுது ஃபஸ்ட்டு சீன். பிசாசுக்கு ஒன்றும் பெரிய வெளிப்பாடுகள் அவனுக்கு கிடைக்கல. அப்போ பார்க்குறான், அவர்னா 2 பேர் பார்க்குறான், காயின் ஆபேல். இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. இவங்க 2 பேரில் எவனோ ஒருத்தன் தான் என்ன போடுறதுக்கு வரப்போகிறான். அதனால் ஒருத்தனை வச்சு ஒருத்தனை போட்டுருவோன்னு போட்டுருதான். புரியுதுங்களா? அந்த சகோதர சண்டை. ஏன்னா என்ன அழிக்க வேணா வந்துடுவானா அப்படின்னு பார்க்குறான். இப்படி போக 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 கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த ஆபிரகாம் அப்புறம் அவனுடைய சந்ததி இதெல்லாம் என்ன பண்ணுது, வருது. அதாவது போராட்டமே என்னென்னா இந்த வித்தை அழிக்கணுங்கிறதுக்காக தான் நடக்கிற போராட்டம். அதனால தான் நீங்கள் நோவா
இன்னும் டீப்பாக போகலாம், டைம் இல்லை. நோவா காலத்தில் நடந்த அந்த பேரழிவு பார்த்தீங்கன்னா பைபிளில் போட்டுருக்கு பாருங்க. நோவா அவன் குடும்பம் அந்த 8 பேர் மட்டும்தான் எப்படி இருந்தாங்களாம்? அவருடைய பார்வையில் நீதிமான்களாக இருந்தாங்களாம். அப்படின்னா நம்ம எப்படி படிக்கணும்னா, ஏதோ இவங்க 8 பேர் மட்டும் ரொம்ப கரெக்டுன்னு நினைக்கிறோம். வெள்ளத்துக்கு அப்புறம் பாருங்கள், ஐயா போடுன்னு போட்டுருக்காப்புல, வெள்ளம் முடியட்டும் மவன. நீங்கள் நினைக்கிறீங்க மாதிரி அப்படி அர்த்தம் கிடையாது. அந்த 8 பேர் மட்டும்தான் ஹியூமன் பீயிங்காக இருக்கிறாங்க. அதாவது அதாவது தேவ தூதர்கள், விழுந்து போன தூதர்கள் ஹியூமன் ஃபார்மில் வந்து அவங்க மனிதர்களோடு களவாடி மனிதர்களோடு இணைந்து இந்த 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 மனித வித்துக்களெல்லாம் அவங்க டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க. அப்படி பாதிக்கப்படாமல் இருந்தது எத்தனை பேர்? 8 பேர். கர்த்தர் பார்க்குறாரு, இந்த 8 பேரையும் பேலைக்குள்ளே வச்சு பத்திரமா வைக்கிறாரு. ஏன்னா இந்த வித்து அழியக்கூடாது, இதன் மூலம்தான் மறுபடியும் ஒரு சந்ததி வரப்போகுது. ஆமென். அது ஆக்சுவலி அந்த கூட எப்படி படிப்போம் தெரியுமா? கர்த்தர் அழித்தார் இல்லைங்க, கர்த்தர் மனுஷனை காப்பாற்றினார். மனிதன் அழிந்து போகக்கூடாது என்று அவர் ஒரு மீட்பின் செயலை அவர் செய்தார். அப்போ அந்த 8 பேர் வர்றாங்க. இந்த இதில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதில் யார் அப்படி பார்த்தாங்கன்னா அப்புறம் ஒரு கோத்திரம் வருது, ஒரு கூட்ட இஸ்ரவேல் அப்படிங்கிறது மட்டும் வருது. அதில் யார் ஸ்பெஷல்னு பார்த்தா இந்த யூதாங்கிற அதுக்குள்ளே தான் யார் வரப்போகிறாரு? யூதாவிலிருந்து செங்கோல், மற்றவரெல்லாம் விட்டுட்டான். இப்போ யார் மேலே தான் ஃபோக்கஸு? யூதர்கள், யூத குலத்தின் மேலே தான் ஃபோக்கஸ். அதனால தான் பைபிளில் அப்புறம் மற்ற கோத்திரங்கள்லாம் சைலண்ட்டாகவே இருக்கும். அதை பற்றிலாம் ஒன்றும் பெரிய டீட்டெயிலு இருக்காது. எதை பற்றி தான் ரொம்ப அதிகமாக இருக்கும்? யூதர்கள் பற்றி தான் இருக்கும். அதனால தான் எஸ்தர் காலத்தில் மறுபடியும் அந்த யூதர் குலத்தை அழிக்கிறதுக்காக ஒரு போராட்டம் என்ன பண்ணுது, நடக்குது. ஆனால் போராட்டம் நடக்குது, ஆனால் போராட்டம் வர்றதுக்கு முன்னாடியே ஒருத்தியை ராணி ஆக்கி வச்சிருக்கிறார் ஆண்டவர். புரியுங்களா உங்களுக்கு? அவர் அங்கங்கே ஸ்லீப்பர் செல்லுன்றாங்களே, இல்லைங்க, ஸ்லீப் ஆகாத செல் நிறைய வச்சிருக்கிறாரு. நிறைய பேர் ஸ்லீப்பர் செல்லுன்னா தூங்கிடுறாங்க நினைக்கிறேன். இல்லைங்க, தூங்காத டியூரோ செல்லை விட நீடித்து உழைக்கும் பல செல்களை தேவன் வச்சிருக்கிறார். அங்கே வச்சிருக்கிறார், தெரியல. அப்போ அவ தூங்குறா. மோர்த்தகாய் வந்து இங்கே அழிஞ்சா நீனும் அழிஞ்சிருவேன், ஆண்டவர் எப்படி வேணாலும் காப்பாற்றுவார். நீ நினைக்கிறியா உன்னை மட்டும் தான் தூக்கி வச்சிருக்காருன்னு? வெளியில் தெரியல, சீனில் தெரியாத பல பேர் அங்கங்கே வச்சிருக்கிறாரு. இப்போ வாய்ப்பு உனக்கு இருக்கு, பார்த்துக்கோ. நீ ரட்சிக்கலனா யூதருக்கு ரட்சிப்பு வேறு விதமாய் வரும். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த இனத்தை நான் காத்தே தீருவேன், இந்த வித்தை காத்தே தீருவேன், இந்த வித்தை அழிக்கவே முடியாது. அந்த ரெவலேஷன் இருந்தது பாருங்க. அதனால தான் அந்த 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 ஆமானுடைய மனைவி சொல்றா, அவன் யூதனா இருக்க நீ வேஸ்ட்டு, அவனுக்கு முன்னாடி நீ தாழ்ந்து தான் போகணும். ஏன்னா அந்த இனம் தாழ்ந்து போனதாய் வரலாறே இல்லை, அந்த இனம் மேலதான் வரும். அவனுக்கு தூக்குமுறம் செஞ்சன்னா நீ தான் அதில் தொங்கணும். சொந்த செலவில் சூனியம் வைக்காதவே விட்டம்மா அவ்வளோ சொல்லி கேட்கல பாருங்க. கடைசியில் சொந்த காசுலேயே சூனியம் வைக்கிறான். அவன் ராஜா சொல்கிறான், அவன் இது வெட்டினதுலேயே அவனை தூக்கி போட்டுருங்க அப்படின்ட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்களா? அப்புறம் தான் எலிஸ்தர் எழுந்து போய் பேசுகிறா, கதையை மாறுது, காரியம் மாறுதலாய் முடிந்தது. அந்த குளம் அழிக்கப்படலை, ஏன்னா அழிக்கப்பட முடியாது. அது மாதிரி தான் இன்னைக்கு நீங்கள், உங்கள் கனவுகள் அழிக்கப்பட முடியாது. தேவன் உங்களுக்காக வைத்த நோக்கங்கள், திட்டங்கள், எதிர்காலங்கள் அழிக்கப்பட முடியாது. சில போராட்டங்கள் வந்திருக்குது உண்மைதான், ஆனா அழிவு இல்லை. ஆமென். நீங்க நிஜமான ஆவிக்குரிய யூதர்களா இருக்கிறீர்கள். இப்போ உங்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்ல முடியும். நீங்கள் நிஜமான ஆவிக்குரிய யூதர்களா இருக்க இவைகள் உங்களுக்கு முன் தாழ்ந்துதான் போக வேண்டும். என்ன வார்த்தை பாருங்க. மோத்தகாய் முன்பாக நீர் தாழ்ந்து போக தொடங்கினீர். ஒய்ஃப் இப்படி சொன்னா என்னத்துக்கு வருது? நீர் தாழ்ந்து போக தொடங்கினீர். அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம். அப்போ என்ன மாதிரி ஒரு புரிதல் இருந்திருக்கு பாருங்க. இன்னைக்கு உங்களுக்கு தான் ஐ ஆம் இன் கிரைஸ்ட்.
ஆமென். யூதரை விட மேலான உடன்படிக்கையில் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆமென். அவர்கள் வெறும் மாம்சீக உடன்படிக்கையில் இருந்தார்கள். ஆனால் நீங்கள் இன்றைய காலை வேளையில் அமர்ந்து இதை கேட்கிற நீங்கள் வெறும் மாம்சீக உடன்படிக்கை இல்லை, இரத்த உடன்படிக்கையின் கீழ் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், தந்திரம் வெளியில வந்துடுச்சு. ஆமென். இனி அவன் தந்திரம், அவன் மந்திரம் எல்லாமே பொய்த்து போகிறது. நீங்கள் ஜெயிப்பது நிச்சயம். ஆமென். சில நேரத்தில் தேவன் உங்களுக்காக வச்சிருந்த காரியத்திலிருந்து உங்களை அப்படியே கொஞ்சம் திசை திருப்பி வேற மாதிரி பிசாசு உங்கள் வாழ்க்கையை கூட்டு போயிடும். இப்போ பவுல் அப்போஸ்தலன் யாரு? எத்தனையோ மக்களை ஆறுதல் படுத்தி சபைகளை கட்டி எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக அழைக்கப்பட்ட ஒரு ஆள். ஆனால் இது வந்து பிந்தின காட்சி, இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார்? சபையை இடிக்கவும் மக்களை துன்பப்படுத்தவும் தான் வேலை. அப்போது யாரை வைத்து ஆறுதல் படுத்தவும் கட்டவும் நினச்சாரோ அந்த ஆளை இடிக்கிறதுக்கும் துன்பப்படுத்தவும் பயன்படுத்திட்டு இருக்கிறான். விளங்குதுங்களா உங்களுக்கு? இது எப்படின்னா ரிவர்ஸில் போகுது, எல்லாமே எதிர்மறையாக போகுது. அப்போ நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் எல்லா எதிர்மறைகளும் அப்படியே ஆப்போசிட்டாக அது நேர்மறையாக மாறி போகிறது. எல்லாம் நேர்மறையாக மாற போகிறது. ஆமென். ஓகே, தேங்க்யூ. எல்லாமே நேர்மறையாக மாறப்போகிறது. எதிர்மறைகள் எல்லாம் நேர்மறைகளாக மாறப்போகிறது. ஒரே ஒருத்தர் மட்டும் ரொம்ப உங்கள் வீட்டில் ஆண்டவர்லாம் இல்லை, ரசிக்க அது என்ன இது அப்படின்னு கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பார் பாருங்க. அந்த ஒரு ஆள் தான் சூப்பரான ஆளாக வர போகிறார். அந்த ஒரு ஆள் தான் சூப்பரான ஆளாக வருவார். சரி, சர்ச்சைக்கு போகணும்னு வந்துக்கிட்டு ஒன்றுமே இல்லாமல் ஒரு ஆள் உட்காந்துருக்கும், அது வேற. ஆனால் ஒருத்தங்க எதிர்த்துட்டே இருப்பாங்க, வேண்டாம் அதெல்லாம் இது என்ன இது என்னன்ட்டு. நிறைய நேரம் பாருங்கள், யார் இந்த கிருபையெல்லாம் இந்த 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 மாதிரி டீச்சிங்ஸை யார் ரொம்ப எதிர்த்தாங்களோ அவங்க தான் இந்த பிரசங்கியாராகவே மாறிடுறாங்க. அதனால தான் பவுல் வந்து நிற்கும்போது எப்படி சொன்னாங்க தெரியுமா? இவன் அழிக்க நினைத்ததை இப்பொழுது இவன் பிரசங்கித்து கொண்டிருக்கிறான். விளங்குச்சா உங்களுக்கு? இதெல்லாமே தீர்க்க தரிசன கண்ணோட்டத்திலேருந்து பார்க்குறது. ஏன் இவன் மட்டும் வரவே மாட்டேன் சொல்லவே மாட்டேன், இயேசு கிடையவே கிடையாது, கடவுளே கிடையாதுன்னு ஏன் ரொம்ப சொல்லிகிட்டு இருக்கான்? அவனுக்கு தான் ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அவங்க தான் சீக்கிரமாக வரப்போகிறாங்க. உங்களுக்கே ஆச்சரியப்படும் விதத்தில் வந்து இயேசுவே ஆண்டவர் என்று அவர்கள் அறிக்கை செய்ய போகிறார்கள். இது எல்லா காரியங்களும் இதை மேட்ச் பண்ணி பாருங்க. ஏன் உங்களால் ஜோம் பண்ண முடியல? ஏன்னா நீங்கள் ஜோம் பண்ணால் ஏதோ நடந்துடும். அதனால தான் உங்களை அப்படி ஜோம் பண்ணாமலே சுற்றிட்டே ஏறியன்னு வச்சுருப்பான். எதுவுமே எதெல்லாம் வந்து ஒரு பேரியர்ஸாக இருக்குதோ, எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வருதோ அதை பற்றி இன்னைக்கு அந்த இம்பார்ட்டேஷன் உங்கள் மேலே உண்டாகட்டும். அந்த 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 தீர்க்க தரிசன பார்வை உங்களுக்கு உண்டாகட்டும். இதன் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி தெரியும். ஓரா சாக்கேரா பஹாந்தரா பௌஷாடலபரா ரீகாமா ஷடல ஹந்தேரே பேலேரே. இதிலிருந்து ஒரு 4 இது தள்ளி பார்த்தீங்கன்னா ஜாயன் ரெசிடென்சின்னு ஒரு ஹோட்டல், அது கீழே ஒரு ஹால். அந்த ஹாலில் ஒரு 3500 வாடகை கட்ட முடியல. ஆண்டவரே, உண்மையிலேயே நீங்கள் தான் ஊழியத்துக்கு கூப்பிட்டீங்களா? சரி, நீங்கள் கூப்பிடல, நானாவது வந்தால் கூட நீங்கள் என்ன ஏதாவது பார்த்து ஏதாவது செய்யக்கூடாதா? இப்படி ஒரு 3500 கட்ட முடியாமல் நின்றுட்டுருக்கிறேனே அப்படின்னு யோசித்தேன் பாருங்கள். பக்கத்துலேயே இவ்வளோ அழகாக கட்டி கொடுத்துருக்குறாரு. வேற எங்கேயும் இல்லைங்க, அதே தெருவில் நீ வெட்கம் அனுபவித்த சகல இடங்களிலே. இது யோசித்தா வேற என்ன வருது? கண்ணீர் மட்டும்தான் வரும், நன்றி மட்டும்தான் வருது. நீங்க நினைக்கிறீங்களா எங்க அவமானப்பட்டீங்க? குறிச்சு வச்சுக்கோங்க. எந்த வாய் உங்களை ரொம்ப திட்டுச்சோ அந்த வாய் தான் உங்களை ரொம்ப புகழ்ந்து பேச போகுது. அந்த நாவுகள் குற்றப்படுத்தப்படும், அந்த வார்த்தைகள் மாற்றப்படும். கோரா சாகேனா மஹாந்தாரா பாலாரா சாகேலா பஹாசே டேலே போரோ கோட்டா லாபாரா பாலாரா காதாரா
ரேபோ ஷான்சாலா பாரா பாரா. ஒரு தீவாரு வந்து சொன்னாங்க, பவுலோட பயணம் பண்ணவங்க வந்து சொன்னாங்க, இவன் கொலை பாதகன் அப்படின்ட்டு. அதே வாய் தான் சொல்லிச்சு, இவன் தேவன். எந்த வாய் கொலை பாதகன் சொல்லிச்சோ அதே வாய் தான் இவன் தேவன் அப்படின்னு சொல்ல வச்சுச்சு. ஆமென். ஓடிப்போ மோசே, நீ எங்களுக்கு தலைவனாக இருக்க தகுதியற்றவன் எந்த ஜனம் விரட்டிச்சோ அந்த ஜனம் நீங்க தான் எனக்கு வேணும், உங்க தலைமை தான் எனக்கு வேணும்னு சொல்ற மாதிரி பண்ணிட்டார் ஒரு செயல். தேவனுடைய செயலின் முடிவுகளை நாம் கண்டிருக்கிறோமே. மா கோலா பாரா சதாரானா காதாரா ராகானா மா ஷடலா ஹாதேரே போலோ கோலா பாரா காதாரா பாலாரா நே மஹாசா தேனே மெஹன்தோரா பஹாசே தேரே பெலே பெரே கேலா பாரா பாலாரா. அவருடைய அன்பின் பிரசன்னத்தை நோக்கி பார்ப்போம் இந்த காலை வேளையில. இது வெறும் ஏதோ ஆறுதலுக்கான வார்த்தைகள் அல்ல. நான் அடிக்கடி சொல்றது தான். இல்லை அது சொல்லலாம், ஆறுதலுக்காக சொல்லலாம். ஆனால் வெறும் ஆறுதல் படுத்தி இதுதான் நிஜம். இட்ஸ் அ ப்ரொஃபெட்டிக் பிக்சர், இட்ஸ் அ பிக் பிக்சர். உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்துட்டு இருக்கு, உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது, உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க. சில நேரங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும் போராட்டங்களே அந்த சத்தங்களை உங்களுக்கு எழுப்பி காட்டி கொண்டிருக்கிறது. ரஹனமா, சரீரமா, பொருளாதாரமா, உறவுகளா, அந்த போராட்டத்துக்கு அப்புறம் அதை விட்டுறலாம், அதை நிறுத்திடலான்னு உங்களுக்கு தோணும். அங்குதான் உங்கள் சாதனைகளை தேவன் வைத்திருக்கிறார், அங்கதான் உங்கள் வெற்றிகளை தேவன் வைத்திருக்கிறார். ஷேகேனா மானா ஹாதா ராபா லாகோ ராபா லாரா ரீனா ஹாசா தோராபா ஷேகே ராபா லாகா தாராபா டாலாரா. ஒருவேளை ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் இதை எப்படி நான் ஃபேஸ் பண்ண போகிறேன், எப்படி தாண்டி போக போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான கிரேஸ் அவர் உங்களுக்கு தருவார், அதற்கான பலனை அவர் உங்களுக்கு தருவார். அதற்கான கிருபைகள் இந்த காலை வேளையில் உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும். அதற்கான ஞான வெளிச்சங்கள் உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும். தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நன்றி. ஏதோ ஒரு வழக்கமாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூடி அப்படிலாம் எங்களை வைக்கல ஆண்டவரே. நீர் எங்களுக்கு விசேஷமானவராய் இருக்கிறீர். இந்த இடத்தையும் இங்கே வந்திருக்கிற மக்களையும் விசேஷமானவர்களாக நீ மாற்றி இருக்கிறீர். அதனால் இன்னைக்கு காலையில் கடமைக்காக வந்தவர்கள் அல்ல, பெரிய காதலோடு இங்கே வந்திருக்கிறாங்க, பெரிய விருப்பத்தோடு வந்திருக்கிறாங்க. இந்த காலையில் நீர் அனுப்பின வார்த்தைகளுக்காக நன்றி, நீர் அனுப்பின வெளிச்சங்களுக்காக நன்றி. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ஃபார் த ப்ரொஃபெட்டிக் இமேஜ். எங்கள் வாழ்க்கையில் வந்த எல்லா டேமேஜ்க்கு பின்னாடியும் நீங்கள் வச்சிருக்கிற உயரிய காரியங்களை நாங்கள் பார்க்கும்படி செய்த கிருபைகளுக்காக நன்றி. We love you Jesus. Jesus, we love you. Jesus, we love you. Daddy, we love you. Shekena mahasatara bahatara balara ragabo shatala barakatarana katala bara shekla matala bara. நீர் நேசித்த இந்த குடும்பத்திற்கு, இந்த லாசருவுக்கு இப்படி நடந்து விட்டதே என்று சொன்ன ஒரு காரியம் மகிமையின் காரியமாய் மாற்றப்பட்டது. கல்லுகளை போட்டு மூடி முடிந்து போனதுன்னு வச்சிருந்தா கூட அவர் உங்க மேல வச்ச அன்பு நிஜங்கிறத அவர் நிரூபித்து காட்டுவார், நெடுவித்து காட்டுவார், நிரூபித்து காட்டுவார். தேவனுடைய நிரூபணங்கள் உங்கள் வாழ்க்கையில வர ஆரம்பிக்கும். அந்த காலை வேளையில இந்த வார்த்தை அனுப்பப்படும் பொழுது எங்களுக்கான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, சில காரியங்கள் நடந்து முடிந்திருக்கிறது, சிலதெல்லாம் நாங்கள் பார்க்க போகிறோம். அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ராஜா. தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி. தேடியும் நீ காணாதிருப்பாய். தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி. எங்கள் நாவை நீ திருப்பினதற்காக நன்றி, எங்கள் இருதயத்தை நீர் நிரப்பினதற்காக நன்றி. இந்த காலை வேளையில் என்ன வேணுமோ அதை எங்களை நோக்கி நீர் அனுப்பினதற்காக நன்றி. தேங்க்யூ ஃபார் த வாய்ஸ், தேங்க்யூ ஃபார் த வாய்ஸ், தேங்க்யூ ஃபார் த வாய்ஸ். தேங்க்யூ அப்பா. இன்னும் அந்த சத்தத்தை உங்கள் பிள்ளைங்க தொடர்ந்து கேட்கட்டும்.
உங்கள் சத்தத்தில் அவங்க வாக் பண்ணட்டும். இன்னும் நெருக்கமாய் அதில் அவர்கள் வளரட்டும், பெருகட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென், 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 ஆமென். இது சந்தோஷமாய் நம்முடைய காணிக்கைகளை, நம்முடைய கனத்தை நாம் தேவனுக்கு செலுத்த போகிறோம். கத்தர்கடை நாம் கொடுக்க போகிறோம். அதில் தான் ஆரம்பித்தேன், அது எப்படியோ போச்சு பாருங்கள். மனப்பூர்வமாய் எல்லாவற்றையும் செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல. சந்தோஷத்திலிருந்து கொடுங்க. ஒருவேளை ஃபினான்ஷியல் ஏரியாவில் தொடர்ந்து ஸ்ட்ரகிளை நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா, இன்றைக்கி சொல்கிற வார்த்தையை அப்படியே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. யார் கையிலையும் வராத ஒரு பெரிய பொருளாதாரம் உங்கள் கையில் வரப்போகுது. ஆமென். உங்கள் கையில் வரப்போகுது, உங்கள் கையில் வரப்போகுது. எந்த ஏரியாவில் ரொம்ப சஃபர் ஆகுறீங்களோ அங்கே தான் ஊற்றுகளை தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். ஆமாம். அதனால் ஏந்துகிற இந்த கை கொடுக்குற கையாக இருக்கும். இதை நான் நம்புகிறேன் அப்படிங்கிற விசுவாசத்தில் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஆமென். நிறைய சாட்சிகள் இப்படி இந்த மாதிரி சாட்சி நிறைய நான் கேட்டிருக்கிறேன். போன வாரம் கூட நம்ம 2 சகோதரர்கள் அங்கே பின்னாடி இருக்கிறாங்க. அவங்க வந்து டிவியில் கேட்டுட்டு இங்கே வர்றாங்க. போன வாரம்னு சொல்கிறாங்க, கையில் கொண்டு வந்து காசை கொண்டு கொடுத்துட்டு கனம் பண்ணி சொல்கிறாங்க, இப்போ எங்களுக்கு அது உண்டாக ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்ட்டு. ஆமென். உண்டாக ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்ட்டு. ஆமென். பெரிய பெரிய சாட்சிலாம் இருக்குது. சின்ன சாட்சியும் சொல்லுவேன், பெரிய சாட்சியும் சொல்லுவேன் நான். ஏன்னா சில நேரம் அந்த நிலைமையில் நம்ம சிலர் இருப்போம், கொஞ்சம் ஒன்றுமே பார்க்கலன்னு நினைப்போம். அவங்களாம் இப்போ பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சிலர் இன்னும் வேறு லெவலில் பார்க்குறாங்க. ஆமென். அதுவும் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். ஆமென். ஸோ கரங்களை எடுத்துக்கொள்வோம். ஆன்லைனில் பார்க்குறீங்கன்னா ஆன்லைன் மூலமாக நீங்கள் கொடுக்கலாம். ஃபோன்பே ஆர் கூகுள் பே, பேடிஎம்ஸ், ஏடிஎம்ஸ் எல்லாமே வச்சுருக்கிறாரு. மனம் உள்ளவன் என்ன பண்ணிட்டோம், கொண்டு வர கடவன். ஏன் கொண்டு வர சொல்கிறாரு? அவர் தான் கொடுத்தார் அப்படிங்கிறத நாம் கொடுப்பதின் மூலம் சொல்லுகிறோம். எந்த கட்டாயமும் கிடையாது. அதான் ஜிஓடி கிடையாது, இது ஜிஎஸ்டி ஜிஓடி அப்படி கிடையாது. சந்தோஷம். என் அப்பா எனக்கு கொடுத்தார், நான் அவரை கனம் பண்ணும்படியாய் கொண்டு வருகிறேன். ஐஸ்கிரீமை வாங்கி கொடுத்ததே அவர் தான், ஆனால் முதல்ல அவர் கொடுக்குறோம். சில பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா அது அந்த தன்மை இருக்கும். வகையில் வந்தோடனே அம்மா சாப்பிட்றீங்களா, அப்பா சாப்பிட்றீங்களா, அதை கேட்கும்போது எப்படி இருக்கும் அந்த அம்மா அப்பாவுக்கும், அப்பா என்ன ஒரு அன்பு நம்ம பிள்ளைக்கு அப்படின்ட்டு. பார்த்தா அவங்க ஒன்றும் பெருசாக சாப்பிட மாட்டாங்க, அது இவங்க தான் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. ஆனால் இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், இது புரியணும். இப்போ டைட்ஸ் அண்ட் ஆஃபரிங்ஸ் இதெல்லாம் கொடுத்தாதான் அன்பா, கொடுத்தாதான் அதான்னா அப்படிலாம் எந்த இதுவும் கிடையாது. ஆனால் நீங்கள் அப்பாவை எப்படி புரிஞ்சு வச்சுருக்கீங்க, அவருக்கு உங்கள் முதல் அன்பை எப்படி காட்ட விரும்புகிறீங்க, அதை தான் மேட்ரு. நீ கொடுக்கவில்லை என்றால் அதெல்லாம் கிடையாது. ஐ வாண்ட் டு ஹானர் மை டேடி. இது என்னால் உண்டாகலை, அது 1 ரூபாயோ 1 லட்சமோ 100 கோடியோ என் தேவனால் உண்டாயிற்று. ஆமென். ஸோ அதனால் நான் கொடுக்குறேன், அதனால் நான் கொண்டு வந்து தேவனை கனம் பண்ணுறேன். அதனால தான் வருமானம் வந்த உடனே அதில் முதல் கடி, முதல் கிஸ், முதல் ஃப்ரூட்ஸ் எடுத்து என்ன பண்ணுறோம், அவருக்கு நாம் கொண்டு வந்து செலுத்துகிறோம். ஆமென். அந்த மாதிரி செலுத்துவது தான் கிறிஸ்தவ வேத வசனத்தின் அடிப்படையில் செலுத்துகிற காரியமாக இருக்கிறது. அது பவுல் அப்போஸ்தலனும் அதான் சொல்கிறாரு, விசனமாய் அல்ல வசனமாய் செய்யுங்கள். விசனமாகவே பண்ணி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆமாம். ஸோ தேவன் நல்லவர். ஆமென். கரங்களை எடுத்துக்கோங்க. அப்பா, அந்த காலை வேளையில் இந்த இடத்துல விதைக்கும்படி, நன்றி செலுத்தும்படி அவங்க கொண்டு வந்திருக்கிற காணிக்கைகள், அவங்க கொண்டு வந்த இது வந்து பணம் அல்ல, இது வந்து ஹார்ட். ஏதோ பணம் கொடுக்குறோம் கடவுளுக்கு. கடவுளுக்கு யார் பணம் கொடுக்க முடியும்? கடவுள் தான் நமக்கு எல்லாம் கொடுத்துருக்கிறார். ஆனால் கொடுத்தது அவர் தான். தாவீது சொன்னது போல், உமது கரத்தில் வாங்கி உமது கரத்திலே நான் அதை செலுத்துகிறேன். இட்ஸ் a beautiful thing. இட்ஸ் ஒன் கைண்ட் ஆஃப் worship. இதுவும் ஒரு பெரிய ஒரு ஆராதனையாக இருக்கிறது. இந்த காலையில் நாங்கள் பலவிதமான ஆராதனைகளை இந்த இடத்தில் ஏறெடுத்தோம். இதுவும் ஒரு ஆராதனையாக இருக்கிறது. கிவிங் இஸ் a worship. தேவன் அதை நுகர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் காணிக்கைகளை குறித்து அவர் சாட்சி கொடுத்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. தேங்க்யூ டாடி. இந்த இடத்துல
ஏதோ நான் சம்பாதிச்சேன், நான் உண்டாக்குனேன்னு நினைக்கும் போது எங்களால் செலுத்த முடியாது. ஆனால் நான் உண்டாக்கலை, நீங்கள் கொடுத்தீங்க, அதனால் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ், என்னுடைய முதல் மரியாதைக்கு நீர் சொந்தம் என்று இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளுடைய காணிக்கைகள், விதைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். அது பெருகுவதாக என்று நான் சொல்லுகிறேன். தேவன் அவர்களுடைய நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவீராக என்று நான் சொல்லுகிறேன். ஒரு பெரிய பெருக்கத்தின் அபிஷேகத்தை அவங்க மேலே நான் பேசுகிறேன். இங்கே இருக்கிற ஒரு பிள்ளைகள் கூட கை ஏந்துறவர்களாய் அல்ல, வாரி கொடுக்கிறவர்களாய் இருப்பார்களாக நான் சொல்லுகிறேன். என் தேவன் தமது மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குவீராக நான் சொல்லுகிறேன். அது இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் ஆச்சரியமான பண வரவுகளையும் போஷிப்புகளையும் அவங்க வாழ்க்கைக்குள்ள நான் பேசுகிறேன். எப்படி இது எனக்கு வந்ததுன்னே தெரியலன்னு ஆச்சரியப்படுற மாதிரியான காரியங்கள் நடப்பதாக நான் பேசுகிறேன். இயேசுவின் உயர்ந்த நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் காட்.